மே 1 அட் பேலூர், வெஸ்ட் பெங்கால்ல இருக்கு. ராமகிருஷ்ணா மிஷன் எஸ்டாப்ளிஷ்ட். எப்படி தியோசோபிக்கல் சொசைட்டியோ, எப்படி சுவாமி தயானந்த சரஸ்வதி ஆரிய சமாஜோ, எப்படி அலிகார் மூவ்மெண்ட்டோ, அந்த மாதிரி இதுவும் ரொம்ப முக்கியம். ராமகிருஷ்ணா மிஷன் எந்த வருஷம் எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க? 1897. எந்த இடத்துல? பேலூர். எங்க இருக்கு பேலூர்? மேற்கு வங்காளத்துல இருக்கு. யார் எஸ்டாப்ளிஷ் பண்றது? சுவாமி விவேகானந்தா. சுவாமி விவேகானந்தா. ராமகிருஷ்ணரோட டிசிபிள் அவரு, ஃபாலோவர், மென்டார், எது வேணும் சொல்லிக்கலாம், குரு. சரிங்களா? எப்பவுமே தன்னோட பேரை தான் எடுத்துப்பாங்க, தானே தான் வச்சுப்பாங்க. விவேகானந்தா மிஷன் வச்சிருக்கலாம். ஆனா யார் பேர்ல வச்சாரு? ராமகிருஷ்ணா மிஷன் வச்சாங்க. சரிங்களா? ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப அந்த காலத்துல இதெல்லாம் ஒரு பெரிய இது பண்ணு. ஆனா ராமகிருஷ்ணருக்கு எழுத படிக்கவே தெரியாது. நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், விவேகானந்தருக்கு காந்த அறிவு, ஒரு புக் அப்படி பார்த்தாலே மண்டைக்குள்ள போயிடும். தாய்மொழியே பேச தெரியாது. யாருக்கு? ராமகிருஷ்ணர். அவர்கிட்ட இவர் குருவா போய் அவரையே குருவா வச்சுக்கிட்டாரு. ஏன்னா நாங்கெல்லாம் படிச்சுட்டு பேசுறோம், அவர் பேசுறது எல்லாமே ஒரு படிப்புன்னு சொன்னார். சரிங்களா? தான் குருவை பயங்கரமா மதிச்சவர் யாருமா? விவேகானந்தர். அதுக்காக அவரோட பேர்ல ராமகிருஷ்ணா மிஷன் அப்படின்ற பேர்ல 1897 பேலூர்ல மே மாசம் 1 ராமகிருஷ்ணா மிஷனை எஸ்டாப்ளிஷ் பண்ணாரு. யாருமா? விவேகானந்தர். விவேகானந்தர். இது ஒரு ரொம்ப முக்கியமானது. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா 1905 அக்டோபர் 16 போட்டு 1905 அக்டோபர் 16 1905 அக்டோபர் 16 பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால், வங்க பிரிவினை. இந்த ஆர்டர் முடிச்சிட்டாலே ஐஎன்எம் முடிஞ்சா மாதிரி, இன்னைக்கு ஒரு நாள்லயே ஐஎன்எம் முடிஞ்சா மாதிரி. அதுல இருக்கிற கதைகளையும் இதையும் ஞாபகம் வச்சுக்கணும், அவ்வளவுதான். சரிங்களா? வங்க பிரிவினை நடக்குது. எப்ப நடக்குது? 1905 அக்டோபர் 16. இங்க ஜூலைன்னு போட்டிருக்குன்னா அந்த டிக்ளேர் வந்த டேட்டு, இது இம்ப்ளிமெண்ட் ஆன டேட். அது அப்புறம் எது முக்கியமா? இது முக்கியமான அக்டோபர் 16 தான் முக்கியம். எந்த தேதியில இருந்து நான் வங்காளத்தை பிரிக்க போறேன்றது தான் முக்கியம். சரிங்களா? பாருங்க, வங்காளத்தை பிரிக்கிறாங்க. பெங்கால நம்ம இன்னைக்கு என்ன சொல்றோம்? வெஸ்ட் பெங்கால் தான் சொல்றோம். அப்போ பெங்கால்னு சொல்றது இல்லை. ஈஸ்ட் பெங்கால் வந்து இன்னைக்கு வந்து பங்களாதேஷா கிடையாது. சரிங்களா? அப்போ இது ஒன்னா இருந்தது. பாகிஸ்தான், பங்களாதேஷ், இந்தியா, நேபாள், இது எல்லாம் பிரிட்டிஷ் கண்ட்ரோல்ல தான். இது எல்லாமே சேர்ந்தது இந்தியா தான். 1937 தான் நம்ம பர்மாவை பிரிக்கிறோம். பர்மாவையே நம்ம 1937 தான் பிரிக்கிறோம். பர்மாவும் யார் கூட இருந்தது தான்? இந்தியா கூட இருந்தது. பாருங்க எத்தனை கண்ட்ரி இந்தியா கூட இருக்குதுன்னு பாருங்க. சரிங்களா? இதெல்லாம் நம்ம பிரிட்டிஷ்காரன் பிரிச்சான். அவனோட நிர்வாக வசதிக்காக, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கன்வீனியன்ஸ்க்காக பிரிச்சுட்டு இருந்தான். இதெல்லாம் நம்ம பின்னாடி பார்க்க போறோம். சரிங்களா? அப்படி நிறைய முஸ்லீம்களை அதிகமா இருக்கிற பெங்கால பிரிச்சா முஸ்லிம்ஸ்குள்ள சண்டை நடக்கும், இந்து முஸ்லிம்குள்ள சண்டை நடக்கணும்னு நினைச்சான். அதனால பிரிச்சான். பண்ண டேட்டு அக்டோபர் 16. பண்ணவன் பேரு கர்சன், CURZON, கர்சன், CURZON, கர்சன் பிரபுன்னு. நீங்க கர்சன் எழுதுனா போதும், லார்டுன்னு எழுத வேணாம். நம்மளை அடிமைப்படுத்தினவன லார்டுன்னு எழுதுறது எனக்கு பிடிக்கிறது இல்லை. புக்ல அப்படிதான் எழுதுறாங்க, பிரபுன்னு எழுதுறான். கர்சன் பிரபு, லிட்டன் பிரபுன்னு தான் புக்ல எழுதுறானு. சரிங்களா? ஏன்னா பொதுவா இவங்களுக்கு முதுகெலும்பே இல்லாத ஒரு ஆளுங்க இவங்க. அதனால நம்ம அவன் இவனே சொல்லலாம், என்னன்னே சொல்லிக்கலாம், டைரக்டா கர்சனே சொல்லலாம். லார்ட் கர்சன் சொல்ல தேவையில்லை. சரியா? கர்சன். பாருங்க, கர்சன் தான் என்ன பண்றது? பார்ட்டிஷன் பண்றாங்க. இதுக்கு பேர் என்ன தெரியுமா? டிவைட் அண்ட் ரூல் பாலிசி. இங்க பாருங்க, எழுத வேண்டாம். பிரித்தாளும் கொள்கைன்னு சொல்லுவாங்க. ரெண்டு பேரை பிரிச்சா உனக்கு இதுதான். சரிங்களா? அப்போ இவர் கவர்மெண்ட்ல கூட என்ன இருக்குன்னா, அவர் விஜய் சஸ்டைன் ஆகிறதுக்காக ஏடிஎம்கேவே பிரிக்கிறாரு, குதிரை பேரம் பண்றாரு அப்படின்னு ஒரு இது இருக்குது. ஆனா அவங்களுக்குள்ளேயே அடிச்சுக்கிறானுங்க, அது வேற விஷயம். சரிங்களா? அப்போ இது நடக்கும் எப்பவுமே. ஒரு டீமை ரெண்டா உடைச்சா அங்க இது நடக்கும். சரிங்களா? அப்போ இதுக்கு பேரு டிவைட் அண்ட் ரூல் பாலிசி. அப்போ who called as father of divide and rule policy? Father of divide and rule policy தான் கர்சன். கர்சன் called as
ஃபாதர் ஆஃப் டிவைட் அண்ட் ரூல் பாலிசி. பிரித்தாளும் கொள்கையின் தந்தை. பிரித்தாளும் கொள்கையின் தந்தை. ஃபாதர் ஆஃப் டிவைட் அண்ட் ரூல் பாலிசி யாருமா? பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் எப்பமா நடந்தது? இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, ஒரு ஒரு 1,00,000 பேர் செத்து போயிட்டாங்கம்மா. சண்டை போட்டு இந்து முஸ்லீமை வெட்டிட்டு செத்து போயிட்டாங்க. டைரக்ட் ஆக்ஷன் டேன்னு நம்ம ஒண்ணு பார்க்க போறோம் 1946. சரிங்களா? அந்த டேலையும் பாத்தீங்கன்னா 3,00,000 இந்தியர்கள், இந்த இஸ்லாமிய இந்து சகோதரர்கள் ஒருத்தரை வெட்டிட்டு செத்து போனாங்க. சரிங்களா? அப்படின்னா நம்ம அந்த நாளெல்லாம் மறந்துடக்கூடாது. இப்போ அக்டோபர் 16 அப்படி உணர்ச்சி வசப்பட்டு அந்த நாள்ல 1,00,000 பேர், நீங்க இப்ப 50 பேர் இருக்கும், ஒரு 1000 பிணங்களை பார்த்தாலே நமக்கு மயக்கம் வந்துடும். புரியுதா? ஒரு ஆக்சிடென்ட் சின்னதா ஒருத்தரோட பிளட்டை பார்த்தாலே சில பேருக்கு மயக்கம் வரும். அப்போ எவ்வளவு பேர் வெட்டிக்கிட்டு செத்தான்றது ஒரு சாதாரண நிகழ்வு இல்லை. அப்ப அந்த உணர்வு நமக்குள்ள இருக்கும்போது தான் அக்டோபர் 16, 1905 மறையாது. ஸோ பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் எப்ப நடந்தது? 1905 அக்டோபர் 16. யார் பண்ணது? கர்சன். கர்சனுக்கு என்ன பேரு? ஃபாதர் ஆஃப் டிவைட் அண்ட் ரூல் பாலிசின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? கர்சன் ஆனா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரீதியா ரொம்ப நல்லவன். சரிங்களா? அவன் தான் 1904ல சும்மா இது கர்சனுக்குள்ள குரோனாலஜிக்கல் ஆர்டர் இல்ல, கர்சனுக்கு ஒரு அடிஷனல் பாயிண்ட்டுக்காக. சரிங்களா? யூனிவர்சிட்டி ரெகுலேட்டிங் ஆக்ட கொண்டு வந்தான். பல்கலைக்கழக ஒழுங்குமுறை சட்டம். இந்த கேள்வி அடிக்கடி கேட்பான். யூனிவர்சிட்டி ரெகுலேட்டிங் ஆக்ட இவன் கேட்டுட்டே இருப்பாங்க. எப்ப வருதுமா? 1904. இதை யார் கொண்டு வந்தது? கர்சன். யூனிவர்சிட்டி ரெகுலேட்டிங் ஆக்ட் எந்த வருஷமா வந்தது? 1904. சரி, யூனிவர்சிட்டி ஆக்ட் எப்போ வந்தது? 1857. 1857 யூனிவர்சிட்டி ஆக்ட். இதெல்லாம் கர்சன் கூட சேர்த்துக்கலாம். நான் உங்களுக்கு இந்த ஒன்லைன் ஆர்டரை ரொம்ப டென்ஸ்டா கூட கொடுக்க முடியும், நான் லைட்டரா கொண்டு போறேன். சரிங்களா? இதெல்லாம் தெரியணும். அப்போ ஏற்கனவே யூனிவர்சிட்டி எல்லாம் உருவாயிச்சு, அந்த யூனிவர்சிட்டிக்கு ரெகுலேட் பண்ண முடியல. அப்போ ரெகுலேட்டிங் ஆக்ட்னு ஒண்ணு கொண்டு வந்தான். யாரு? கர்சன். சரிங்களா? மெட்ராஸ் யூனிவர்சிட்டி எந்த வருஷம் உருவாச்சுன்னு? 1857 தான். மெட்ராஸ் யூனிவர்சிட்டி தான் ஓல்டஸ்ட் யூனிவர்சிட்டி. சரிங்களா? பாம்பே, கல்கட்டா, மெட்ராஸ் மூணுத்துலயும் ஒரே நாள்ல ஒரே ஆக்ட்ல தான் மூணுத்தையும் கொண்டு வந்தாங்க. ஆனா முதலா எஸ்டாப்ளிஷ் பண்ணது எதுன்னு பாத்தீங்கன்னா மெட்ராஸ் யூனிவர்சிட்டி தான். ஞாபகம் வச்சுக்கிட்டோம். மெட்ராஸ் யூனிவர்சிட்டி எந்த வருஷம்? 1857. கிரேட் ரிவோல்ட் எப்போ? 1857. கிரேட் ரிவோல்ட் அப்பதான் எதுவும் ஆரம்பிக்கிறாங்க, மெட்ராஸ் யூனிவர்சிட்டியும் ஆரம்பிக்கிறாங்க. இதை ரெகுலேட் பண்ற ஆக்ட் எப்போ வந்தது? 1905. யார் கொண்டு வரா? கர்சன் கொண்டு வந்தா. கர்சனோட பெரிய கான்ட்ரிபியூஷன், இந்தியாவுக்கு பெரிய கான்ட்ரிபியூஷன் எதுனா, இன்னைய வரலும் அவனை நம்ம என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். இன்னைய வரலும், இன்னி வரப்போற 5000 வருஷத்துக்கு தலைமுறையும் என்ஜாய் பண்ண போகுது. என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட டைம் இருக்குல்ல, அது ஐஎஸ்டின்னு வாங்க, இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம் சொல்லுவோம். சரிங்களா? இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம் அப்படின்னு சொல்லுவோம், ஐஎஸ்டி. இது தெரிஞ்சுக்கணும் கட்டாயமா. ஐஎஸ்டியை யாரு உருவாக்குனது? இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம் ஃபிக்ஸ்டு பை கர்சன். இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம் யாருக்கு கொண்டு வந்தது? கர்சன். சரிங்களா? இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம் என்னது? 24 hours. 82.5 east longitude. 82.5 degree east longitude. தமிழ்ல 82.5 டிகிரி கிழக்கு தீர்க்கரேகை. லாங்கிடியூட்னா தீர்க்கரேகை. லாங்கிடியூட் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, லாங்கிடியூட், லாட்டிடியூட். தீர்க்கரேகை. உங்களுடைய பார்வைகள் எல்லாம் பார்க்கும்போது சார் நீங்க சொன்னா நல்லா இருக்குன்ற மாதிரி இருக்குது. நான் ரொம்ப எளிமையா புரிஞ்சுக்கலாம், ரொம்ப முக்கியம். இது பேஸ். இது தெரியாம நம்ம எதையும் பண்ண போறது இல்லை. சரிங்களா? பாருங்க, எனக்கு தெரிஞ்ச உலகம் இது. சரியா? இது உலகம். இதுல கற்பனையா நம்ம என்ன பண்ணிக்கிட்டோம், இப்படி ஒரு கோடுகளும்
இப்படி கோடும் வேர்ல்ட் மேப்ல போகுது அந்த குளோப்ல. ரைட்டா இருக்கா? இதுக்கு பேரு, இது மொத்தம் எவ்வளவு டிகிரியில இருக்குது? 360 டிகிரி. இது வந்து மையத்துல இப்படி வருது பாருங்க, இதுக்கு பேரு லாங்கிடியூட்னு அர்த்தம். தீர்க்க ரேகை. தீர்க்கமா போறது பேரு என்ன? தீர்க்க ரேகை. இது லாட்டிடியூட், அச்சரேகை. பையனா தெரியலன்னா எழுதிக்கலாம், நான் எழுதிப்பேன், தெரியலன்னா எழுதிப்பேன். சரிங்களா? எது லாங்கிடியூட்? நேரா போறது லாங்கிடியூட், சைட்ல போறது என்னதுமா? குறுக்குல போறது லாட்டிடியூட். இங்க பாருங்க, 1 லாங்கிடியூட், 1 டிகிரி ஆஃப் லாங்கிடியூட், லாங்கிடியூட் வந்து பாத்தீங்கன்னா 111, சாரி 4 நிமிஷம். 4 நிமிஷம் கேட்பாங்க. இது ஜியோகிராஃபில இந்த கேள்வி கேட்பான். அப்ப 360 4 இன்ட்டு 4 போட்டீங்கன்னா 24 மணி நேரம் வந்துடும். 1 டிகிரி ஆஃப் லாங்கிடியூட் எவ்வளவுமா? 4 மினிட்ஸ். அப்ப லாங்கிடியூட்ன்றது எதை குறிக்குது? நேரத்தை. 1 டிகிரி ஆஃப் லாட்டிடியூட், லாட்டிடியூட் 111 கிலோமீட்டர். இது எதை குறிக்குது? தூரத்தை. அப்போ 360 இன்ட்டு 111 கிலோமீட்டர் போட்ட பூமியோட சுற்றளவு வந்து. ஓகேவா? லாங்கிடியூட்னா எதுக்காக? லாங்கிடியூட் எதுக்கு யூஸ் பண்றோம்? டைம். 1 டிகிரி லாங்கிடியூட் எது? 4 மினிட்ஸ். லாட்டிடியூட் எது? டிஸ்டன்ஸ். 1 டிகிரி லாட்டிடியூட் எது? நம்மளோட டைம் என்னது? 82.5 ஈஸ்ட் லாங்கிடியூட் நம்மளோட டைம். அது என்ன டைம்னா அலகாபாத்தோட டைம். இன்னைக்கு இருக்க அலகாபாத்தோட டைம் தான் இந்தியாவோட ஸ்டாண்டர்ட் டைம். கேட்பாங்க, இதெல்லாம் தெரியணும். ஹிஸ்டரி கிளாஸ் பதில் ஜியோகிராஃபி கிளாஸ் மாறிடுச்சு. சரியா? இது தெரியணும். எந்த நம்மளோட திட்ட நேரம், நம்மளோட ஸ்டாண்டர்ட் டைம் எதை மைய வச்சிருக்குது? அலகாபாத்தோட நேரம். இன்னும் அலகாபாத்ல இன்னைக்கு என்ன நேரமோ, ஆனா அலகாபாத்துக்கும் குஜராத்துக்கும் 2.5 மணி நேரம் டிஃபரன்ஸ் இருக்கு. சரியா? தமிழ்நாட்டுக்கே 1.25 மணி நேரம் டிஃபரன்ஸ். ஆனாலுமே நம்ம எதை டைம் பிக்ஸ் பண்ணிருக்கோம்? அலகாபாத் டைம் தான். யார் பிக்ஸ் பண்ணது? கர்சன் பண்ணா. அப்போ 0 டிகிரி எதுன்னு பாத்தீங்கன்னா கிரீன்விச் மெரிடியன் டைம், GMT. 0 டிகிரி இங்க இருந்து தான் ஆரம்பிக்குது. லண்டன்ல இருக்கு கிரீன்விச் ஒரு வில்லேஜ் இருக்கு, அங்க இருந்து ஆரம்பிக்குது. இதெல்லாம் நாமளா பிக்ஸ் பண்ணிக்கிட்டது, உலகளாவிய நாமளா பிக்ஸ் பண்ணிக்கிட்டது. GMT கிரீன்விச் மெரிடியன் டைம். இதுதான் 0 டிகிரில ஆரம்பிக்குது. நம்மளது எதுல ஆரம்பிக்குது? 82.5 ஈஸ்ட், கிழக்கு இருக்கிற ஆரம்பிக்குது. சரிங்களா? 0 டிகிரி அதுக்கு கிழக்கு கிடையாது, மேற்கு கிடையாது, தெற்கு கிடையாது, 0 தான். எங்க இருக்கு கிரீன்விச்? எங்க இருக்கு? லண்டன். அதுதான் 0 டிகிரி. 0 டிகிரி லாட்டிடியூடா லாங்கிடியூடா? லாங்கிடியூட். நம்ம டிஸ்டன்ஸ்க்கு இது தானே பார்க்க போறோம், டைமுக்கு தானே பாக்குறோம். சரியா? பாருங்கம்மா, இப்போ இந்தியாவோட டைம் ஒரு கால்குலேஷன் கொடுப்பாங்க. லண்டன் GMTயோட நேரம் இதுவா இருந்தா இந்தியாவில் இந்த நேரம் கால்குலேட் பண்ணுங்க. அப்படின்னா உங்களுக்கு இதை பத்தின எல்லா விஷயங்களும் தெரிஞ்சா இந்த கேள்விதான் கேட்பாங்க. GMTக்கும் ISTக்கும் 5.5 hours டிஃபரன்ஸ். எவ்வளவு டிஃபரன்ஸ்மா? 5.5 hours, 5.5 மணி நேரம் வித்தியாசம். ஆமா, GMTக்கும் ISTக்கும் எத்தனை மணி நேரம் டிஃபரன்ஸ்? 5.5. அப்படியே மனப்பாடம் பண்ணுங்க, ஒன்னும் தப்பு இல்லை. யாராவது வாட்ச் கட்டியிருந்தீங்கன்னா அந்த வாட்சை திருப்பி தலைகீழா எப்படி இருக்குதோ அப்படியே தலைகீழா பாத்தீங்கன்னா என்ன நேரமோ அதுதான் இப்ப லண்டனோட நேரம். யாராவது வாட்ச் கட்டியிருந்தா அப்படியே அப்படியே திருப்புங்க. என்ன டைம்? கீழே வச்சு கூட திருப்பி 8:30. நீங்க இப்போ நெட்ல எடுத்து போட்டு லண்டன் டைம், வாட் இஸ் த லண்டன் டைம் பாத்தீங்கன்னா 8:30 வரும். நம்மளுடைய இந்திய கை கடிகாரத்தின் தலைகீழ் டைம் தான் என்ன டைம்மா? லண்டனோட டைம், GMT. அதான் எத்தனை மணி நேரம்? 5.5 hours. இதை வச்சு நீங்க எதை வேணாலும் கால்குலேட் பண்ணிக்கலாம். சரியா? 5.5 மணி நேரம் கூட்ட வேண்டியது இருக்கும், 5.5 மணி நேரம் கழிக்க வேண்டியது இருக்கும். சரியா? இதுதான் நம்மளுக்கானது. இங்க பாருங்க, நமக்கு ரயில்வே டைமுக்கும் ஒரு நிமிஷம் இது பண்ணிடுவோம். சரிங்களா? நமக்கு தெரிஞ்சது 1, 2, 3, 12, திரும்ப 1, 2, 3 தான். 24 மணி நேரத்துக்கே நமக்கு தலை சுத்துது.
அப்போ இந்தியா முழுக்க ஒரே ஒரு டைம் தான். ஆனா பல டைம் இருக்குது. சரிங்களா? இப்போ ஆர்சி கியூபான்னு சொல்லுவாங்க. ரஷ்யா, சி ஃபார் கனடா, ஆர்சி, அடுத்தது கியூ ஃபார் சி ஃபார் சைனா, யூ ஃபார் யுஎஸ்ஏ, பி ஃபார் பிரேசில், ஏ ஃபார் ஆஸ்திரேலியா. ஆர்சி கியூபான்னு படிக்கும். சரிங்களா? சும்மா வேணா எழுதிக்கிங்க, ஆர்சி கியூபா. ஆர் ஃபார் ரஷ்யா, சி ஃபார் கனடா, அடுத்த சி ஃபார் சைனா, யூ ஃபார் யுஎஸ்ஏ, பி ஃபார் பிரேசில், ஏ ஃபார் ஆஸ்திரேலியா. ஆர்சி கியூபா ஞாபகம் வச்சுக்கோ. இதுதான் பரப்பளவுல மிகப்பெரிய நாடுகள். நான் சொல்றது ஏரியா. உலகத்திலேயே மிக பரப்பளவுல மிகப்பெரிய நாடு எது? ரஷ்யா. ரஷ்யா. அடுத்தது எது? கனடா. அதுக்கு அடுத்தது எது? சைனா. அதுக்கு அடுத்தது எது? யுஎஸ்ஏ. அதுக்கு அடுத்தது என்ன? பிரேசில். அதுக்கு அடுத்தது என்ன? 7வது பெரிய நாடு தான் இந்தியா. இது கேட்பாங்க, இந்தியா உலகத்துல எத்தனாவது பெரிய நாடுன்னு கேட்பாங்க. 7th லார்ஜஸ்ட் கண்ட்ரி இன் த வேர்ல்ட். அதுக்கு முன்னாடி என்னென்ன இருக்கு? சும்மா நான் சொல்றேன் பாருங்க. கனடாவை எடுத்துக்கிறேன். 9.5 இந்தியாவை உள்ள வைக்கலாம். கனடா எவ்வளோ? 9.5 டைம்ஸ் உள்ள வைக்கலாம். அப்ப எவ்வளவு பரப்பளவுன்னு பாத்துங்க. எது? கனடா. கனடாவை சொல்றேன். கனடா பாப்புலேஷன் எவ்வளவு தெரியுமா? ஜஸ்ட் கிளாஸ் முடிஞ்ச உடனே பிறகு கனடா பாப்புலேஷன் கூகுள்ல பேசுங்க. 5.5 கோடி பேர். எவ்வளவு கோடி? தமிழ்நாட்டுல எத்தனை கோடி பேர்? 10 கோடி பேர் இருக்கும். நம்ம 9.5 சென்சஸ் படி 8.5 கோடி பேர். இப்போ 1.5 கோடி சேர்த்தாச்சு, 10 கோடி பேர். எத்தனை இந்தியா உள்ள வச்சிடலாம்? 10 இந்தியா உள்ள வைக்கலாம். நம்ம லோக்கல் பாஷையில சொல்றேன், 10 டைம்ஸ் எல்லாம் கூட சொல்லல. ஆனா பாப்புலேஷன் எவ்வளோ? 5 கோடி பேர். யோசிச்சு பாருங்க, கற்பனை பண்ணி பாருங்க. அப்ப டென்சிட்டி என்ன? டென்சிட்டி என்ன? 1 கிலோமீட்டருக்கு ஒருத்தன் தான் இருப்பான். இங்க நம்ம 555 பேர் இருக்கும். 555 பேர் இருக்கும் பர் ஸ்கொயர் கிலோமீட்டருக்கு. அப்போ இப்ப கனடா வாங்கடா வாங்கடா வாங்கடான்னு கூப்பிடுறான். எங்க நாட்டுக்கு வாங்கன்றான். ரெஃப்யூஜிஸ்லாம் அவங்க கண்ட்ரிக்கு தான் போறாங்க. இந்தியன்ஸ்க்கு நிறைய பேருக்கு விசா ஈஸி கனடால. புரியுதாங்கம்மா? அப்போ இங்க பாருங்க, அப்போ ஒரு ஸ்டேட் இருட்டா இருக்கும்போது, அங்க கனடால சொல்றேன் இல்ல ரஷ்யால சொல்றேன், ஒரு ஸ்டேட் இருட்டா இருக்கும்போது ஒரு ஸ்டேட் பகலா இருக்கும். அப்போ ஒரு டைம் அவங்க பயன்படுத்த முடியாது. அப்ப அதிகமான ஐஎஸ்டி நம்ம சொல்ற பேரு ஸ்டாண்டர்ட் டைம் யூஸ் பண்ற கண்ட்ரி அது ரஷ்யா. 9 to 10 ஸ்டாண்டர்ட் டைம் யூஸ் பண்ற. கனடா அடுத்தது. வான்கூவர்ல ஒரு டைம்னா இதுல ஒரு டைம். நீ மாறி மாறி வந்துகிட்டே இருக்கும். புரியுதாமா? இந்தியாலையும் எத்தனை டைம் வச்சிருக்கலாம்? 3 நாள் டைம் வச்சிருக்கலாம். அப்போ ஃபிளைட் கிளம்புதுன்னா எந்த ஐஎஸ்டி, இந்த டைமா இந்த டைமா நமக்கு தெரியாது. நமக்கு ரயில்வே டைம் ஃபிளைட்லாம் இதுதான். ஷெட்யூல் போடும்போது எதை போடுவான், அதுக்கே நமக்கு தலை சுத்துது. அதனால நமக்கு அறிவு எவ்வளவு இருக்குன்னு தெரிஞ்சு 1905 என்ன பண்ணிட்டான், இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம் ஒரே ஒரு டைமா வச்சுட்டான். சரிங்களா? ஒரே ஒரு டைமா வச்சாச்சு. ஸோ இதனால நீங்க இந்த டாபிக்ல இருந்து தெரிஞ்சுக்கிறது என்னன்னா, இந்தியாவோட ஸ்டாண்டர்ட் டைமை பிக்ஸ் பண்ணது கர்சன். இந்தியாவோட ஸ்டாண்டர்ட் டைம்ன்றது 82.5 ஈஸ்ட் லாங்கிடியூட். அங்க லாட்டிடியூட்னு ஆப்ஷன்ல இருக்கும். லாட்டிடியூட் வராதுரா, அது டிஸ்டன்ஸ்ரான்னு நீங்க மைண்ட்ல வைக்கணும். அப்ப லாட்டிடியூட்ல 1 டிகிரினா என்ன? 111 கிலோமீட்டர். லாங்கிடியூட்ல 1 டிகிரினா என்ன? 4 மினிட்ஸ். இதெல்லாம் தெரியணும். சரிங்களா? 82.5 இது எந்த ஊர்ல இருக்குது? இந்த 82.5 ஈஸ்ட் கிழக்கு தீர்க்க ரேகை எங்க இருக்குன்னா அலகாபாத். எதுமா? அலகாபாத். ஆர்சி கியூபானா பரப்பளவுல இந்தியா எத்தனாவது நாடு? பெரிய நாடு 7th. அதுக்கு முன்னாடி அப்ப ஃபர்ஸ்ட் உலகத்திலேயே பெரிய ரஷ்யா, கனடா, சைனா, யுஎஸ்ஏ, பிரேசில், ஆஸ்திரேலியா, தென் இந்தியா. அப்போ மிகப்பெரிய நாடுகளுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் டைம் வைக்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால நிறைய ஸ்டாண்டர்ட் டைம் இருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா ரஷ்யா எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்களோட ஃபிளைட் டைமிங்கே ரொம்ப கன்ஃபியூஸ். சரிங்களா?
நீங்க அது எடுத்து பாருங்க, யூடியூப்ல கூட அந்த இதெல்லாம் பாருங்க. கண்டாவோட பாப்புலேஷன் இன்னும் 4.5 கோடியை தாண்டல. அப்போ இந்தியா எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க, எவ்வளவு பெரிய நாடு பாருங்க. இந்தியா பாப்புலேஷன்ல அதிகமா இருக்கிறோம், ஆனா ஸ்போர்ட்ஸ்ல, ஒலிம்பிக்ஸ்ல, ஸ்போர்ட்ஸ்ல கண்டதுலயும் ஜீரோல இருக்கு. துபாயில இருந்து ஒரு விமன் ஒரு கமெண்ட் கொடுத்துருந்தாங்க பிரைம் மினிஸ்டருக்கு, ஏன் 150 கோடி பேர் இருக்கிற உங்களால ஒரு ஒலிம்பிக்ஸ்ல ஒரு 4 பேரை கோல்டு அடிக்க வைக்க முடியாதா? அவ்வளவு பாலிடிக்ஸா இருக்குது உங்ககிட்ட அப்படின்னு கேட்டதுக்கு இங்க இருக்கிற மினிஸ்ட்ரிக்கு கோபம் வந்துருச்சு. நியாயமானது தானே? அப்போ அவ்வளோ பாலிடிக்ஸ், அவ்வளோ கேவலங்கள், அவ்வளோ விஷயங்களை இந்தியா சுமந்துக்கிட்டு போய் டிராவல் பண்ணி நம்மளோட மேன் பவரை இன்னும் நிறைய பேர் இது பண்ணல. சரிங்களா? அப்போ பாருங்க, இதுல பாருங்க, அப்போ யூஎஸ்ஏல சார் ஃபர்ஸ்ட் நம்ம இங்க பாருங்க, சைனா இருக்குது, நமக்கு அடுத்தது பாப்புலேஷன் யாரு? சைனா. கரெக்ட் தானே? பாப்புலேஷன்ல சொல்றேன், பரப்பளவுல சொல்ல, ஏரியா சொல்ல. பாப்புலேஷன் தான் இந்தியா அதிகம். எவ்வளவு பேர் இருக்கும்? 150 கோடி பேர் இருக்கும். அதை தாண்டிட்டோம் நம்ம. இப்போ சென்சஸ் போயிட்டு இருக்குது, சென்சஸ் இயர் இது. சரிங்களா? டிஜிட்டல் சென்சஸ் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கும் வரும், ஒரு ஃபார்ம் வரும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சைனாவை பீட் பண்ணிட்டோம் நம்ம. எப்பயோ 3 வருஷத்துக்கு முன்னாடியே பண்ணிட்டோம். சைனா நம்மளோட குறைஞ்சிட்டா. அதுக்கப்புறம் மூணாவது பாத்தீங்கன்னா யூஎஸ்ஏ தான். ஃபர்ஸ்ட் யாரு? இந்தியா. ரெண்டாவது யாரு? சைனா. மூணாவது யாரு? யூஎஸ். இந்த 3 கண்ட்ரிக்குள்ள ரஷ்யா அடிஷனலா வரப்போறோம். இந்த 4 கண்ட்ரி தான் அடுத்த 500-1000 வருஷத்தை ஆள போற கண்ட்ரிஸ். இங்கிலாண்டோட பாப்புலேஷன் என்ன இருக்குன்னு நினைக்கிறீங்க? 6 கோடி பேர். பல கண்ட்ரிஸ், மொத்தம் 194 கண்ட்ரிஸ் இருக்கு. மொத்தம் எத்தனை நாடுகள் இருக்கு? 194 கண்ட்ரிஸ் இருக்கு. அதாவது யுனெஸ்கோவால, அதாவது யுஎன்ஓவால ரெகக்னைஸ்டு கண்ட்ரிஸ். அப்படி இல்லைன்னா 208 இருக்கும், 208. இப்போ இப்போ கைலாசாலாம் ஒரு கண்ட்ரி தான். யாரு கைலாசா? அவரு ஒரு கண்ட்ரி தான். அதெல்லாம் சேர்த்துதான் 208ன்னு சொல்றேன். ஆனா அதுக்கு அங்கீகாரம் கிடையாது. யுஎன்ஓ, யுனைடெட் நேஷன் ஆர்கனைசேஷனால ரெகக்னைஸ்டு கண்ட்ரி 194. 191. சவுத் சூடான் தான் லாஸ்ட் கண்ட்ரி. சவுத் சூடான் தான் 194th கண்ட்ரி. $194 நாடுல இந்த 4 நாடை நம்பிதான் இந்த உலகமே இயங்குது. நாம இந்தியன் என்ன சாப்பிடுவான், இந்தியனுக்கு என்ன ட்ரெஸ் போடுவான், இந்தியனோட ஒரு நாள் என்ன, மொத்த ஆப்பும் டேட்டா எடுத்துக்கிட்டு இருக்கான். அவன் எதுக்கு சிரிப்பான், எதுக்கு லைக் பண்ணுவான், எதுக்கு டிஸ்லைக் பண்ணுவான், அவனுக்கு எப்படி அவனுக்கு இது பண்ணணும். ஏன்னா எந்த பொருள் எங்க மேனுஃபேக்சரிங் பண்ணாலும் விற்கிறது எங்க தான் வரணும்? இந்தியாவுக்கு தான் வரும். ஒரு ஆல் சாக்லேட் ₹1 25 கோடி பேர் ஒரு நாளைக்கு ஆல் சாக்லேட் சாப்பிட்றாங்க. 25 கோடி பேர். அப்போ ஒரு ஆல் சாக்லேட்டோட 1 டே ரெவன்யூல 25 crore 1 டே. 365 into 25. இதுக்கு அமிதாப் பச்சனுக்கு 100 கோடி கொடுக்கறதுக்கும் தயார். அப்படி அந்த ஆல் சாக்லேட் போட்ட உடனே நீங்க ஃபாரின் என்னது நார்வேக்கு போயிட்டு இதாயிடும், சில்லுன்னு ஆறுது, இது ஆறுது, எல்லாம் பண்ணும். எதுக்கு அவ்வளவு ஆடு? நீங்க 25 கோடி பேர்ல இருந்து எத்தனை கோடியா மாத்தணும்? அடுத்த வருஷம் 10% இன்க்ரீஸ் பண்ணணும் அவங்களோட இதுக்கு. அப்ப என்ன பண்ணலாம்? இந்த சாக்லேட்ல மின்ட் போடலாமா, இல்ல என்னென்னலாம் கலக்க முடியுமோ, என்னென்னலாம் என்ஹான்ஸ் பண்ண முடியும். ₹1 ஷாம்பு போடணும், 150 கோடி பேர் ஷாம்பு வாங்குறான் வெவ்வேறு பிராண்ட்ல. நீங்க ஷாம்பு சிக்ஷியால வாங்கினாலும் சரி, பாட்டில்ல ப்ரெஸ் பண்ணி எடுத்தாலும் சரி. பிரஷ் பண்ணணும், பேஸ்ட், சோப்பு, ஃபேஸ் வாஷ், சென்ட், ஐலைனர், மேக்கப், ஹேர் ஆயில். ஒரு பாத்ரூம் உள்ள போயிட்டு வர்றதுக்கு மட்டுமே நீங்க 10 to 15 ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்றீங்க. இது ஒருத்தம் கூட 3 பேர் கண்ட்ரோல்ல தான் இருக்குது. நம்ம எஃப்எம்சிஜின்னு, எஃப்எம்சிஜினா ஃபாஸ்ட் மூவிங் கன்சியூமர் குட்ஸ்னு வாங்க. ஸோ ஐடிசி, இந்துஸ்தான் யூனிலீவர், பிரிட்டானியா. சரிங்களா? இவனுக்கு 3 பேர் தான் வச்சிருக்கானுங்க. ஃபாரின் கம்பெனிஸ் நிறைய பேர் உள்ள வந்தாச்சு. அப்போ நமக்கு தெரியாது, வெறும் ஷாம்பு மட்டும் போட்டு குளிச்சுட்டு வரும். அப்ப இப்போ பாத்தீங்கன்னா கண்டிஷனர்னு ஒண்ணு கொண்டு வரும். அப்படி நீ யூஸ் பண்ணலன்னா நீ இந்தியாவில வாழ்றதுக்கே தகுதி இல்லைன்றான். சரிங்களா? இப்போ அது பாரு. அப்புறம் மேக்கப்லாம் அப்பெல்லாம் போடவே மாட்டாங்க, அப்படியே வர வேண்டியதுதான். இப்போ மேக்கப் போடாம வெளியிலேயே வர முடியும்.
ப்ராடக்ட் நீங்க பாக்குறீங்க இன்ஸ்டாகிராம்ல, அதுல இதுல நம்மள வாங்க வைக்கிறான். நம்ம தான் கன்சியூமர், அவன் மேனுஃபேக்சர். ஏன்னா எந்த நாடு, இந்த 3 நாடுக விட்டா ஆளே கிடையாது. எல்லாம் சிங்கிள் டிஜிட். 7 கோடி பேர், 10 கோடி பேர், 9 கோடி பேர், 12 கோடி பேர், 7 சிங்கிள் டிஜிட். 12லாம் இல்ல, மீதி இருக்கிற ரெஸ்ட் ஆஃப் 190 கண்ட்ரிஸ். சரியா? இதெல்லாம் நீங்க படிக்கும்போது சிந்திச்சு எதுக்கு சொல்றேன்னா, அவன் வாங்க தான் சொல்லுவான். நமக்குன்னு ஒரு அப்ப புது புது கலாச்சாரத்தை உருவாக்குறது மீடியா மூலமா, அதாவது விஜய் டிவி மூலமா, இது மூலமா அவங்க போடுற காஸ்டியூம்ஸ், அவங்களுக்கான லைஃப் ஸ்டைலு, இதெல்லாம் தான் லைஃப் ஸ்டைல் நம்மளை உருவாக்கி அதுக்கு தள்ளுறது. சரிங்களா? இதெல்லாம் நிறைய நடந்துகிட்டு இருக்கு. இந்தியனை கவர் பண்ணணும், இந்தியனுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கணும். ஏன்னா எங்க கிட்ட மேனுஃபேக்சரிங் கேப்பபிலிட்டி இருக்கு, ஆனா ஆள் வாங்குறதுக்கு எவ்வளவு வாங்கினா கூட ஃப்ரீயா கொடுத்தா கூட ஒன்றும் லாபம் வரப்போகுது. ஆனா இங்க பாத்தீங்கன்னா மொபைல் சொல்றேன், ஒரு மொபைல், ஒரு இந்தியன் சர்வே இது, ஒரு இந்தியன் கிட்டத்தட்ட 14 மொபைல்ல இருந்து 15 மொபைல யூஸ் பண்ணுவானா அவனோட வாழ்நாள்ல. இனி வரப்போற சின்ன குழந்தை பிறந்த உடனே ரீல்ஸ் பாக்குதுமா, அதுல கணக்கு பண்ணா கூட நம்ம பாத்தீங்கன்னா இப்போ நீங்க யூஸ் பண்றது 5வது மொபைல் 4வது மொபைலா இருக்கலாம், மேபி இருக்குமா? ஃபர்ஸ்ட் மொபைல் அதுதான். 2-3 மொபைல் இருக்கும் ப்ராக்டிக்கலா. 3 வருஷம் போனா அது உடஞ்சிரும். 4வது வருஷம் ஏதாவது ஜாலிக்கா கூட இது கொடுத்துட்டு இன்னொன்னு வாங்கலாம். இப்போ வாங்கிட்டே இருப்போம். ஒரு மொபைலோட விலை 10,000 ரூபாய்னா 150 கோடி பேர் 10,000 ரூபாய் வருஷம் வருஷம் வாங்கிட்டே இருக்கிறான். சரிங்களா? ஓ இப்படி இப்படி மொபைல் மூலமா ஒரு மொபைலுக்கு இது. சரிங்களா? ஓ எவ்வளவு இருக்கு பாருங்க. சரியா? எதுக்காகனா இந்த இந்த ஆர்சி கியூபா மூலமா உங்களுக்கு தெரிய வருது பாப்புலேஷன் இவ்வளவுதான். இந்த கண்ட்ரி தான் பரப்பளவுல பாப்புலேஷன்ல சைனா, இந்தியா, யுஎஸ்ஏ இவ்வளவுதான். சரியா? ஓகேம்மா. இதெல்லாம் எதுக்கு பார்த்தோம் நம்ம? கர்சன். சரிங்களா? சோ கர்சன்னா 3 விஷயமா. கர்சன்னா 3 விஷயம். ஒன்னு பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால், இன்னொன்னு என்னமா என்ன யூனிவர்சிட்டி ரெகுலேட்டிங் ஆக்ட், இன்னொன்னு என்னமா ஐஎஸ்டி இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம். சரிங்களா? ஓகே, அடுத்தது சுதேசி மூவ்மெண்ட். அடுத்தது இப்போ சும்மா குரோனாலஜிக்கல் ஆர்டர்ல நான் சொல்றேன். 1885 டிசம்பர் 28 காங்கிரஸ் ஃபார்ம்டு. 1897 மே 1 ராமகிருஷ்ணா மிஷன் எஸ்டாப்ளிஷ்டு. 1905 அக்டோபர் 16 பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால். அவ்வளவுதான். இதுதான் பார்த்தது. கர்சனுக்காக தான் அந்த 3 விஷயத்த பார்த்தது. சரியா? குரோனாலஜிக்கலா இது பார்க்கலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சுதேசி மூவ்மெண்ட். சுதேசி மூவ்மெண்ட் 1905 ஆகஸ்ட் 7. இதுல டேட்டே இருக்காது, எந்த புக்லயும் இருக்காது. சில புக்ல 1906 இருக்கும், சில புக்ல 1905 இருக்கும். ஆகஸ்ட் 7 சுதேசி மூவ்மெண்ட் 1905 ஆகஸ்ட் 7. முடிஞ்சது 1911 முடிஞ்சது. சுதேசி மூவ்மெண்ட் எப்ப முடிஞ்சதுன்னா 1911. சரியா? ஒவ்வொன்றுலயும் நம்ம அங்க ஸ்டிக் ஆகி நின்றுட்டோம்னா, உணர்வு பூர்வமா படிச்சிட்டோம்னா நல்லா இருக்கும். பாருங்க, ஜூலை மாசம் டிக்ளேர் பண்றான். அதுதான் நம்ம பாருங்க, எக்ஸிக்யூட் பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் எக்ஸிக்யூட்டட் தான் அக்டோபர். ஜூலை 1905 பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால்னு பண்ண உடனே இந்த மூவ்மெண்ட் ஆரம்பிச்சது. ஜூலை ஆகஸ்ட் மாசமே ஆரம்பிச்சிட்டாங்க இந்த மூவ்மெண்ட். ஞாபகம் வச்சுக்கணும். ஆகஸ்ட் 7 எப்படி ஞாபகம் வச்சுக்கன்னா, பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் இது. அப்ப அதுக்கு எதிர்வினை ஆற்றோம். பார்ட்டிஷன் இது இவ்வளவு பெரிய ஹார்ட் டிசிஷனை எடுத்ததே இல்லை பிரிட்டிஷ்காரன். அடிச்சுட்டு சாவறாங்க. அப்போ இவனுக்கு எப்படி யார் இவன்? பிரிட்டிஷ்காரன் யாரு? ட்ரேட் பண்ண வந்தவன், வியாபாரம் பண்ண வந்தவன். அப்ப நாம வாங்குறதால தானே இவ்வளவு திமிரு வருது. அப்ப வாங்கக்கூடாது. பாய்காட் ஆஃப் ஃபாரின் குட்ஸ். எந்த அந்நிய பொருட்களையும் வாங்குறது இல்லை. அப்ப எதை வாங்குறது? சுதேசி ப்ராடக்ட். நம்ம என்ன மேனுஃபேக்சர், இந்தியா என்ன பண்ணுதோ அதை மட்டும் பயன்படுத்துறது. அப்படிங்கிறது தான் என்ன மூமெண்ட்டுமா? சுதேசி மூமெண்ட். ஒரு லைன்ல எழுதிங்க. வாட் இஸ் சுதேசி மூமெண்ட்னா, boycotting of foreign goods and utilized or used சுதேசி ப்ராடக்ட்ஸ். அந்நிய பொருட்களை புறக்கணித்தல், தாய்நாட்டு பொருட்களை வாங்குதல். இன்னைக்கு இது மட்டும் வந்ததுன்னு வச்சுக்கோங்க, என்ன நடக்கும்? வீட்டுல ஒரு பொருள் இருக்காது. நம்ம போட்டிருக்கிற பாதி இது இருக்காது. சரியா?
எதுவுமே இருக்காது. சரியா? அப்போ எல்லாமே ஃபாரின் இதுவா மாறிடுச்சு. ஏதோ ஒரு விதத்துல இந்தியா பேர் வச்சுக்கிட்டு ஃபாரின்ல இருந்து இது வருது. சரிங்களா? இப்ப இங்க இருக்கிற இங்க சம்பாரிச்சு வச்சிருக்க பணம் எல்லாம் இந்தியன்னே அங்க எடுத்துட்டு போய் கேஷா மாத்தி அவாலாவா மாத்தி வேற ஒருத்தர் பேர்ல இங்க இன்வெஸ்ட்மெண்ட் நடக்குது. இல்லைன்னா இன்னைக்கு நீங்க பாக்குற பெரிய பெரிய இதெல்லாம் கிடையாது. இதுக்கு பின்னாடி எல்லாம் 60 இயர்ஸா ரூல் பண்ண ஒரு ஒரு ரூலிங் பார்ட்டியோட இது இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது. ஆனா அது லூலு மாலா இருக்கும், ஃபோரம் மாலா இருக்கும், இல்ல வேளச்சேரியில ஒன்று இருக்கு பீனிக்ஸ் மாலா இருக்கும், இல்லைன்னா இங்க விஆர் மாலா இருக்கும். சரியா? ஆனா பண்ற ஓனர் வார்த்தை இங்க இருந்து போன பணம் நம்மளோட பணம். இப்படி எல்லாமே ஒரு தனி நம்மளுக்கு அவ்வளவு பணம் வராது. இன்னொருத்தனை உழைப்ப சுரண்டாம இன்னொருத்தனை கெடுக்காம பெரும் பணக்காரனா ஆக முடியும். இது ஒரு ரூல். அதே மாதிரி தொல்காப்பிய விதிப்படி சென்று தேய்ந்து இரங்கல். எந்த ஒரு குடும்பமும் எந்த ஒரு பணக்காரனா இருப்பான், சஸ்டைன் ஆவான், கீழே தொப்புன்னு கீழே விழுவும். ராஜராஜ சோழனோட குடும்பம் என்ன பண்ணுதுன்னு நமக்கு தெரியாது. அக்பர் பாபரோட குடும்பங்கள் இன்னைக்கு என்ன ஆகுதுன்னு தெரியல. எதுக்கு பாபர் எல்லாம் சொல்றேன்னா, அவர் தான் கோகினூர் டைமண்ட் எல்லாம் இது வச்சிருந்தவர். அவர் தான் கொண்டு வந்தவர் இந்தியா. பரும் கோடீஸ்வரன், தங்கத்திலேயே வாழ்ந்து தங்கத்திலேயே போனோம். அவங்க பேரன்லாம் இன்னைக்கு என்ன இருக்காங்கன்னு தெரியாது. கட்டாயமா இருப்பாங்க இல்லையா, ஒரு ஜென்ரேஷன் எங்க இருக்குன்னு தெரியாது. இப்போ வரலாறு யார் ஞாபகம் வச்சுக்குன்னா, போராட்டம் பண்ணவங்களுக்கும் இந்த மண்ணுக்கு அடுத்த இது எடுத்துட்டு போனவங்க தான் இப்போ பணத்தை. இப்போ ராஜராஜ சோழனா பெருவுடையார் கோவில் வரும் சரிங்களா, 1000 வருஷமா நிக்குது. அவரோட பணம் தெரியாது, அவங்க குடும்பம் எங்க இருக்குன்னு தெரியாது. ஸோ யூ மேக் ஏ சேஞ்ச்னா மணி நாட் மேக் த சேஞ்சஸ். என்னதுதான்மா உங்களோட ப்ராக்ரஸ், நீங்க பண்ற இதுதான் மட்டும்தான் பண்ணும். அதான் வரலாறு சொல்லி கொடுத்தது. சரியா? இப்போ என்னமா பாக்குறோம், சுதேசி மூவ்மெண்ட். பாருங்க, எதை பாய்காட் பண்ணிடுறது. அப்ப என்ன ஆகும், பிரிட்டிஷ்காரனுக்கு ஒரு ப்ரெஷர் கொடுக்குறோம். சரிங்களா? அப்ப என்ன நடந்ததுன்னா, ஒண்ணும் இல்லை, எல்லாரும் வந்தே மாதரம், இந்த ஸ்லோகன் இங்க தான் இன்ட்ரடியூஸ் ஆனாங்க. வந்தே மாதரம் வாஸ் introduced in this event. என்ன ஸ்லோகன்மா? வந்தே மாதரம். சோ சின்னதா இன்ட் எழுதிக்கோங்க. இந்த சுதேசி இயக்கத்தில் பயன்படுத்தப்பட்ட முழக்கம், தி கோட் யூஸ்ட் ஃபார் தி சுதேசி மூவ்மெண்ட்னா என்னதுமா? வந்தே மாதரம். வந்தே மாதரம் நம்ம இப்ப என்ன பாட்டாக இருக்குன்னா, நேஷனல் சாங்கா இருக்கு. சரிங்களா? சோ வந்தே மாதரம் எழுதுனது பக்கிம் சந்திரா சாட்டர்ஜி. வந்தே மாதரம் ரோட் பை பக்கிம் சந்திரா சாட்டர்ஜி. பக்கிம் சந்திர சாட்டர்ஜி எந்த வருஷம் எழுதுறாருன்னா 1882ல எழுதுறாரு. 1882ல எழுதுறாரு பக்கிம் சந்திர சாட்டர்ஜி. 1882ல எழுதுறாரு வந்தே மாதரம். சான்ஸ்கிரிட் லாங்குவேஜ் எழுதுறாரு. வந்தே மாதரம்ன்றது சான்ஸ்கிரிட் லாங்குவேஜ், சமஸ்கிருத மொழி. எந்த புக்ல எழுதுறாருன்னா ஆனந்த் மத், ஆனந்த மடம், தமிழ்ல ஆனந்த மடம்ல எழுதுறாரு. நான் கொஞ்சம் ஸ்பீடா போற மாதிரி இருந்ததுன்னா சொல்லுங்க, நான் ஸ்லோவா சொல்றேன். திரும்ப சொல்லுவேன், திரும்ப சொல்றேன். வந்தே மாதரம் எழுதுனது யாருமா? பக்கிம் சந்திர சாட்டர்ஜி. எந்த புக், எந்த வருஷம் எழுதுறாரு? 1882ல. எந்த மொழியில எழுதுறாரு? சமஸ்கிருத மொழியில. எந்த புக்ல எழுதுறாரு? ஆனந்த் மத்ல. ஆனந்த் மத் அப்படின்ற ஒரு புக்ல எழுதுறாரு. இது முதல்ல எங்க பாடினாங்கன்னா 1896 மத், MATH, ஆனந்த் மத், MATH. ஆனந்த் தமிழ்ல ஆனந்த மடம், தமிழ்ல ஆனந்த மடம். இத முதல்ல பாடினது 1896 கொல்கத்தா காங்கிரஸ் செஷன். 1896 கொல்கத்தா காங்கிரஸ் செஷன். 1896 கொல்கத்தா காங்கிரஸ் செஷன். 1896 கொல்கத்தா காங்கிரஸ் மாநாட்டுல முதல்ல பாடுறாங்க. 1896 1896. சரிங்களா? இத நேஷனல் சாங்கா அடாப்ட் பண்ணிக்கிட்டது January 24, 1950. This song was adapted as the national song. This song is adapted as the national song in the year of 1950, Jan 24. Jan 24. ஆமா, இப்போ நம்ம சுதேசி மூவ்மெண்ட் எப்பமா வந்தது? சுதேசி மூவ்மெண்ட் எப்ப ஸ்டார்ட் ஆச்சு? 1905 ஆகஸ்ட் 7. சுதேசி மூவ்மெண்ட்னா என்னமா?
ஃபாரின் குட்ஸை பாய்காட் பண்றது. எதை யூஸ் பண்றது? சரி, இவங்க என்ன பண்ண போறாங்கன்னா ஊர் ஊரா தெரு தெருவா போறாங்க. தெரு தெருவா போயிட்டு வந்தே மாதரம் போகும்போது அவங்களுக்கு சத்தம் வேணும்ல, ஒரு வந்தே மாதரம்னு கத்திட்டு போறாங்க. கத்திட்டு போயிட்டு ஒவ்வொரு வீடா என்ன பண்றீங்க, ஏதாவது சில்க் துணி யூஸ் பண்றீங்களா அப்படின்னா எடுத்துட்டு வந்து கொடுக்கறது, வாலண்டியர்ஸா வந்து கொடுக்கறத எடுத்துட்டு வந்து நடு தெருவுல வச்சு இந்த மாதிரி ஜங்ஷன்ல வச்சு கொளுத்த போறாங்க. இதுதான் மூமெண்ட். எந்த மூமெண்ட்? சுதேசி மூமெண்ட். எதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சு? பார்ட்டிஷன் ஆஃப் பெங்காலுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சு. சரிங்களா? இதுதான் நடக்க போகுது. அப்போ ஒரு ஸ்லோகனை யூஸ் பண்றாங்க. அந்த ஸ்லோகன் தான் என்னது? வந்தே மாதரம். இந்த வந்தே மாதரம் எப்படி வந்துச்சு அப்படின்னு பாக்குறோம். இந்த பக்கிம் சந்திர சாட்டர்ஜின்றவர் 1882ல ஆனந்த மதம் அப்படின்ற புக்ல சமஸ்கிருத லாங்குவேஜ்ல எழுதுறாரு. இத காங்கிரஸ் செஷன் பாடுது. முதல்ல பாட 1896 காங்கிரஸ் செஷன்ல இது பாடுறாங்க. 1906ல அதான் 1905 சுதேசி மூவ்மெண்ட்ல முதல்ல பப்ளிக் ஃபோரமுக்கு கொண்டு வராங்க. பின்னாடி நமக்கு நேஷனல் ஆந்தமா இதை வச்சுக்கலாம் போது தாகூர் பெரிய பணக்காரரு, தாகூர் தான் வச்சுக்கணும்ட்டு ஒரே அடம் பிடிச்சி ஜனகணமனகதிய நேஷனல் ஆந்தமாவும் வந்தே மாதரத்தை நேஷனல் சாங்காவையும் அடாப்ட் பண்ணிக்கிட்டாங்க 1950 ஜான் 24 அன்னைக்கு. சரிங்களா? ஸோ தாகூரோட இன்ஃப்ளூயன்ஸ் ரொம்ப ஜாஸ்தி. ஆனா ஃப்ரீடம் ஸ்ட்ரகிளுக்கும் இந்த ஜனகணமனகதிக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. சரியா? ஃப்ரீடம் முழுக்க எதுதான் யூஸ் பண்ணோம்? அடி வாங்கும் போதும், அடி கொடுக்கும் போதும், தாங்கும் போதும், போராடும் போதும் எல்லாமே என்னதுதாமா? வந்தே மாதரம் தான். திடீர்னு வந்து சேர்ந்ததுதான் இது ஜனகணமனகதி. ஏற்கனவே எழுதிது. ஆனா நடுவுல இதை ஒரு நேஷனல் ஆந்தமா வைக்கிற அளவுக்கு கொண்டு வரல. அவ்வளவு பெரிய இது இல்லை. சரியா? ஓகே, இப்ப நம்ம எதுக்கு பாக்குறோம்? 1906 சுதேசி மூவ்மெண்ட்டுக்கான இன்ட். சரிங்களா? அடுத்தது 1906 டிசம்பர் 31. 1906 டிசம்பர் 31. நான் கொடுத்துருக்கிறதுல கிளை குரோனாலஜிக்கல் ஆர்டர் 1906 அப்புறம் 1906. ஃபார்மேஷன் ஆஃப் முஸ்லீம் லீக். ஃபார்மேஷன் ஆஃப் முஸ்லீம் லீக். முஸ்லீம் லீக் கட்சி உருவாக்கப்பட்டது. முஸ்லீம் லீக் எப்பமா ஆரம்பிக்கிறாங்க? 1906 டிசம்பர் 31 அன்னைக்கு முஸ்லீம் லீக் ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னு சொல்றேன் பாருங்க. 1885ல காங்கிரஸ் ஆரம்பிச்சாங்க. காங்கிரஸ் தான் ஆல் இண்டியா பார்ட்டி. அது எல்லாரும் போய் சேர்றாங்க. ஆனா இந்த காங்கிரஸ் முஸ்லிம்களுக்காக எந்த இதுவும் பண்ணல. வங்க பிரிவினை பண்ணதுக்கு அப்போ காங்கிரஸ் வங்க பிரிவினை ஏத்துக்குச்சு. மாடரேட். அப்போ ஏன் சுதேசி மூவ்மெண்ட் ஆரம்பிச்சாங்கன்னா காங்கிரஸ்ல இருந்து பிரிஞ்சு வந்து சில பேர் தான் ஆரம்பிச்சாங்க. அதை நான் பின்னாடி வரும்போது நான் சொல்றேன். இப்போ காங்கிரஸ் முஸ்லிம்களுக்காக இல்ல, இந்துக்களுக்காக இருக்குதா யார் நினைக்கிறாங்க? முஸ்லிம்ஸ் நினைக்கிறாங்க. அப்போ இஸ்லாமியர்களோட உரிமையை சஸ்டெயின் பண்றதுக்காக ஒரு பார்ட்டி தேவை அப்படின்னு நினைக்கிறாங்க. அதனால 1906 டிசம்பர் 31 டாக்கா, பங்களாதேஷோட கேபிட்டல். இன்னைக்கு பங்களாதேஷ், அன்னைக்கு யாரு? இந்தியா. அப்போ பங்களாதேஷோட கேபிட்டல் டாக்கால இதை எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க. முஸ்லீம் லீக் எந்த வருஷம் ஆரம்பிச்சாங்க? 1906 டிசம்பர் 31 அட் டாக்கா. இன்னைக்கு கேபிட்டல் ஆஃப் பங்களாதேஷ் சொல்லலாம். சரியா? ஆச்சா? இப்ப பாருங்க, யார் ஆரம்பிச்சது? ஹூ இஸ் த ஃபவுண்டர்? நம்ம காங்கிரஸ் ஆரம்பிச்சது ஏஓ ஹியூம்னு சொன்னோம். ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட் யாருன்னு சொன்னோம்? WC பானர்ஜின்னு சொன்னோம். அப்போ முஸ்லீம் லீக்கும் இப்ப நம்ம முஸ்லீம் லீக்கும் பேரலா இந்தியன் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிளுக்கு ஒர்க் பண்றாங்க. இந்த பக்கம் முஸ்லீம் லீக், இந்த பக்கம் காங்கிரஸ். ஆனா நம்ம இவங்களை பத்தி படிக்கிறது இல்லை. ஏன்னா பாகிஸ்தான் ஒரு நாடு பிரிஞ்ச பிறகு பாகிஸ்தானோட காம்படிட்டிவ் எக்ஸாம் பாகிஸ்தான்ல எழுதுறவங்க முழுக்க எதை படிப்பாங்க? முஸ்லீம் லீக்கோட INM படிப்பாங்க, நேஷனல் மூவ்மெண்ட்டை படிப்பாங்க. அப்போ யாரையும் படிப்பாங்க? காங்கிரஸையும் படிப்பாங்க. பங்களாதேஷ்ல காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதி போறவங்கள எதை படிப்பாங்க? எல்லாருக்குமே எந்த ஸ்ட்ரகிள் தான், ஒரே. அதுக்கு எது எதெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குமோ அது மாதிரி சிலபஸ். இப்போ பாகிஸ்தான், இந்தியா, பங்களாதேஷ் எல்லாருமே ஒரே வரலாறு தான் படிக்கிறோம். சரிங்களா? ஓகே, இப்ப பாருங்க, இந்த இதுல யார் ஆரம்பிச்சதுன்னா ஆகா கான் அண்ட் சலிமுல்லா கான் ஆரம்பிக்கிறாங்க. AGA ஆகா கான், AGA ஆகா கான் அண்ட் சலிமுல்லா கான், நவாப் சலிமுல்லா கான். நவாப் சலிமுல்லா கான்
நவாப் சலீமுல்லா கான். இதுல ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட் யாருன்னு பாத்தீங்கன்னா நவாப் சலீமுல்லா கான். ஆகா கான் பர்மனன்ட் பிரசிடென்டா இருந்தார், நிரந்தர தலைவர். இவர் முதல் தலைவர். அப்ப யாருன்னா சார் ஆகா கான் இல்லாம சலீமுல்லா கான் கேட்டு ரெண்டு பேருமே ஆப்ஷன்ல கொடுத்தா எதுன்னா நீங்க சலீமுல்லா கான் தான் இம்பார்ட்டன்ட். ஆனா அப்படி கேட்க மாட்டான், ஒரே ஒரு முறை தான் கேட்டான். பொதுவா முஸ்லீம் லீக் ஆரம்பிச்சா யாருன்னு கொடுப்பான், ஆகா கான் அண்ட் சலீமுல்லா கான், இப்படிதான் கொடுப்பான். சரிங்களா? சலீமுல்லா கான் ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட் ஆஃப் முஸ்லீம் லீக், ஆகா கான் பெர்மனன்ட் பிரசிடென்ட் ஆஃப் முஸ்லீம் லீக். ரெண்டாவது பார்ட்டி பாக்குறோம். முதல் பார்ட்டி ஐஎன்சி, இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் ஆரம்பிச்சது 1885 டிசம்பர் 28. ரெண்டாவது இந்தியாவுக்கான ரெண்டாவது ஃப்ரீடம் ஸ்ட்ரகிளுக்கு வந்த கட்சி முஸ்லீம் லீக் பார்ட்டி. அது 1906 டிசம்பர் 30 ஆரம்பிச்சது. ஆகா கான், சலீமுல்லா கான். ஆரம்பிச்ச இடம் டாக்கால. காங்கிரஸ் எங்க ஆரம்பிச்சாங்கன்னா பாம்பேல ஆரம்பிச்சாங்க. அட் பாம்பேன்னு கூட போட்டு நம்ம அதை தனியா பார்க்க போறோம், அதனால ஒன்றும் கவலை இல்லை. சும்மா வேணா எடுத்துங்க, நம்ம தனியா காங்கிரஸ் தனியா பார்க்க போறோம். சரியா? 1906க்கு அப்புறம் நம்ம பார்க்க போற குரோனாலஜிக்கல் ஆர்டர் 1907. இது பேர் சூரத் ஸ்பிளிட்னு நடக்கும். சூரத் ஸ்பிளிட், சூரத் பிளவு தமிழ்ல. சூரத் பிளவு. காங்கிரஸ் ஆரம்பிச்சது 1885 டிசம்பர் 28. இத்தனை முறை நான் சொல்லிட்டேன்ல, நாளைக்கு கேள்வி கேட்டா ஒரு பாயிண்ட் அவுட் பண்ணி நீங்க சொல்லுங்க அப்படின்னு கேட்டா சொல்ல மாட்டாங்க. அதனால என் இதயம் கருகி நான் கீழே விழுந்து சாவது விரும்பாததால நான் கேள்வி கேட்கல. சரிங்களா? 100 முறை சொல்லியும் ஒரு பாயிண்ட் பண்ணி நீங்க சொல்லுங்கன்னு யாரையாவது நான் கேட்டா சொல்லாம இருந்தா இந்த பாட்டு வருமா, இதயம் கருகும் ஒரு வாசம் வருகிறதான்ற மாதிரி ஹார்ட்ட நின்று ஒரு 2 நிமிஷம் கழிச்சு துடிக்கலாமா இல்ல அப்படியே போய் சேர்ந்துடலாமான்ட்டு துடிக்குது. சரியா? திரும்ப சொல்றேன், காங்கிரஸ் எப்ப ஆரம்பிச்சாங்க? 1885 டிசம்பர் 28. சரி, ஓகே. இது சொல்றது காரணம். அப்போ 86ல ஒரு மாநாடு நடந்திருக்கும்ல, அது கொல்கத்தால நடந்தது. 87ல ஒரு மாநாடு நடந்ததுல, சென்னையில நடந்தது. 88ல நடக்குமா, 89ல நடக்குமா, 90ல நடக்குமா, 91, 92 இப்படி நடந்துட்டு வரும்போது 1907ல எங்க நடக்குது? சூரத்ல நடக்குது. சூரத்ல காங்கிரஸ் செஷன் நடக்குது. நல்லா புரிஞ்சுங்க. இது பேரு, இந்த செஷன் பேர் என்னன்னு சொல்றோம் நம்ம, சூரத் ஸ்பிளிட், சூரத் பிளவுன்னு சொல்றோம். பாருங்க, சூரத்ல நடந்த 1907ல சூரத் நடந்த காங்கிரஸ் செஷன்ல 2 டீமா மாறியது. காங்கிரஸ் வந்து 2 டீமா உடையுது. காங்கிரஸ் divided in 2 groups. One is called moderate and another one is called extremist. தமிழ்ல மிதவாதிகள் எனவும் தீவிரவாதிகள் எனவும் காங்கிரஸ் 2 அணிகளாக பிளவுற்றது. காங்கிரஸ் split in 2 groups. One is called moderate, another one is extremist. மிதவாதிகள், தீவிரவாதிகள். சார் அப்படின்னா நீங்க புரிஞ்சுக்கணும், மாடரேட் யாரு, எக்ஸ்ட்ரீமிஸ்ட் யாரு. இங்க பாருங்க, இதுக்கு என்ன போடுறோம் பாருங்க, தீவிரவாதிகள் போறோம். இப்ப நம்ம தீவிரவாதினா குண்டு வெடிக்கிறவன் நினைச்சிட்டு இருக்கோம். பயங்கரவாதி, அதாவது எக்ஸ்ட்ரீமிஸ்டுக்கு அப்புறம் நம்ம டெரரிஸ்ட்னா தான் யாரு? பயங்கரவாதி. நம்ம நியூஸ் பேப்பர்லாம் தப்பா எழுதுறாங்க. பயங்கரவாதி வேற, தீவிரவாதி வேற. தீவிரவாதின்னா தன் கொள்கையில தீவிரமா இருக்கிறவங்கன்னு அர்த்தம். சரியா? அவங்கதான் தீவிரவாதி. மிதவாதிகள்லாம் அப்படி இப்படி இருக்கிறவங்கன்னு அர்த்தம். இங்க பாருங்க, திரும்ப சொல்றேன். மாடரேட் பாத்தீங்கன்னா ட்ரிபிள் பி பாலிசின்னு சொல்லுவாங்க. மாடரேட் பாலிசி பேரு ட்ரிபிள் பி பாலிசி. பி கேபிட்டல் பி பாலிசி. மிதவாதிகளோட பாலிசி பேரு ட்ரிபிள் பி பாலிசி. P policy. P for prayer, another P for petition and protest. Prayer, petition, protest. தமிழ்ல வேண்டுதல், மனு செய்தல், யாசித்தல். வேண்டுதல், மனு செய்தல், யாசித்தல். Prayer, petition and protest. இவங்களோட பாலிசி என்னன்னா, இங்க பாருங்க, பிரிட்டிஷ்காரங்கிட்ட போய் என்ன பண்றது? ப்ரே பண்றது, அப்படி இல்லைன்னா பெட்டிஷன் போடுறது, அப்படியும் இல்லைன்னா சின்னதா ப்ரொடெஸ்ட் பண்றது. பிரிட்டிஷ்காரனை பெருசா எதிர்த்துக்கலாம் கூடாது, அவனை ரொம்ப கோபப்படுத்தக்கூடாது. அவன் நம்ம பெட்டிஷன் கொடுப்போம், அவன் செய்யும் போது செய்வான் நமக்கு. அதாவது இந்திய விடுதலையை எப்படி வாங்கணும்னா,
பிரிட்டிஷ்காரன் கூட கை கோத்து ஸ்மூத்தா அவன் கூட டிராவல் பண்ணி அவன் என்னைக்கு விடுதலை தரானோ அன்னைக்கு வாங்கினா போதும். என்ன பண்ணக்கூடாது, அவனை ரொம்ப டார்ச்சர் டென்ஷன் எல்லாம் பண்ணக்கூடாது. அவன் கோவப்பட்டானா குடும்பம் அழிஞ்சிரும்ன்ற மாதிரி. இது தீவிரவாதிகள் அப்படி இல்லை. அதாவது காங்கிரஸ்ல ஒரு குரூப், இது என்னையா கேவலம், இது அவன் காலில் விழுற, அவன் எப்படியா செய்வான், உடைக்கணையா, அவனை ப்ரெஷர் கொடுக்கணும்யா அப்படின்னு நினைக்கிறதா எந்த குரூப்? எக்ஸ்ட்ரீமிஸ்ட். இல்ல அவனை கொலை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறதா டெரரிஸ்ட் குரூப். அது நம்ம தனியா பார்க்க போறோம். டெரரிசம் இன் இந்தியா தனியாவே பார்ப்போம். சரிங்களா? இப்போ இந்த ரெண்டு குரூப்பும் தான் பிரிஞ்சிடறாங்க. அப்ப காங்கிரஸ்ல இருந்த ஒரு குரூப் என்னவா மாறிடுது, மாடரேட்டா மாறிடுது. ஒரு குரூப் என்னமா எக்ஸ்ட்ரீமிஸ்டா மாறிடுது. இந்த யாரெல்லாம் எக்ஸ்ட்ரீமிஸ்ட் யாரெல்லாம் மாடரேட்னு ஒரு கேள்வி போட்டு தலைப்பான். இந்த 4 பேரும் எக்ஸ்ட்ரீமிஸ்ட், மற்ற ரெஸ்ட் ஆஃப் இவங்க எல்லாம் மாடரேட். இந்த 4 பேர் யாரெல்லாம்? லால், பால், பால். லால், பால், பால். லால் ஃபார் லாலா லஜ்பத் ராய். லாலா லஜ்பத் ராய். லாலா லஜ்பத் ராய். கேசர் ஆஃப் பஞ்சாப், பஞ்சாப் கேசரின்னு வாங்க இவர. பஞ்சாப் கேசரி, ஆந்திர பஞ்சாபின் சிங்கம் அப்படின்னு வாங்க. பால் பால் பிபின் சந்திரபால். பிபின் சந்திரபால். பால் ஃபார் பால கங்காதர திலக். பால கங்காதர திலகர். அண்ட் பிளஸ் அரபிந்த கோஷ். அரபிந்த கோஷ். இந்த 4 பேரும் யாருமா? தீவிரவாதிகள் 4 பேர் யாரு? லால், பால், பால், அரபிந்த கோஷ். லால், பால், பால், அரபிந்த கோஷ். இங்க 4 பேரும் என்னமா? எக்ஸ்ட்ரீமிஸ்ட். ரெஸ்ட் ஆஃப்லாம் யாருமா? மாடரேட். இந்த 4 பேர் தான் ரொம்ப அதி தீவிரமா இருந்தாங்க. சரியா? ஓகேவா? 1907ல என்ன நடக்குது? சூரத் ஸ்பிளிட். சூரத் ஸ்பிளிட்னா நமக்கு ஞாபகம் வர வேண்டியது என்னது? காங்கிரஸ் 2 குரூப்பா, 2 அணிகளா பிரியுது. என்னென்ன அணி பேரு? மிதவாதிகள், தீவிரவாதிகள். மிதவாதிகளுடைய கொள்கைக்கு என்ன பேரு? பிபி, ட்ரிபிள் பி பாலிசி. மாடரேட்டோட பாலிசி ட்ரிபிள் பி பாலிசி. ட்ரிபிள் பி பாலிசி என்னது? பிரேயர், பெட்டிஷன் அண்ட் ப்ரொடெஸ்ட். எக்ஸ்ட்ரீமிஸ்ட்ல 4 பேர் யாரு? லால், பால், பால் அண்ட் அரவிந்த் கோஷ். அரவிந்த் கோஷ். இந்த 4 பேர்ல இருந்து கட்டாயமா ஒரு கேள்வி வரும். நம்ம எலாபரேட் பார்க்கும்போது இது பார்க்கும். சரிங்களா? லால், பால், பால் அண்ட் அரவிந்த் கோஷ். இவங்க 4 பேரும் எக்ஸ்ட்ரீமிஸ்ட். தமிழ்நாடு ஹெரிட்டேஜ் அண்ட் கல்ச்சர்ல வரும்போது தமிழ்நாட்டுல தீவிரவாதிகள் யாருன்னா வஉசி, சுப்பிரமணியம் சிவா, அப்புறம் பாரதியார். இவங்க தமிழ்நாட்டுல தீவிரவாதிகள். யாரோட ஃபாலோவர்ஸ்னா இவங்களோட ஃபாலோவர்ஸ். சரியா? இவங்களோட ஃபாலோவர்ஸ். இதெல்லாம் நம்ம அப்போ கனெக்ட் பண்ணிப்போம். நம்ம முதல்ல ஒருத்தரை பார்த்துப்போம், இவங்களை கனெக்ட் பண்ணிப்போம். சரிங்களா? ஓகே, இதுதான்மா சூரத் ஸ்பிளிட். திரும்ப சொல்றேன். 1905 அக்டோபர் 16 பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால். 1905 ஆகஸ்ட் 7 சுதேசி மூவ்மெண்ட். 1906 டிசம்பர் 31 முஸ்லீம் லீக் ஃபார்மேஷன் அட் டாக்கா, ஆகா கான் அண்ட் சலிமுல்லா கான். 1907 சூரத் ஸ்பிளிட். சரிங்களா? சூரத் ஸ்பிளிட். ஓகேவா? அடுத்தது இது தேவையில்லை, இது நம்ம அப்புறம் பார்த்துக்கிறோம். 1909 மின்டோ மார்லி ரீஃபார்ம். மின்டோ மார்லி சீர்திருத்தம். மின்டோ மார்லி ரீஃபார்ம். இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது, இந்தியன் கவுன்சில் ஆக்ட். இந்தியன் கவுன்சில், தமிழ்ல இந்திய கவுன்சில் சட்டம். கவுன்சில் சட்டம். மின்டோ மார்லி ரீஃபார்ம் தான் கேட்பாங்க. அப்படி இல்லைன்னா இது ஞாபகம் வச்சு, இந்தியன் கவுன்சில் ஆக்ட் 1909 சொல்லுவாங்க. சரியா? இது பாருங்க. இந்த மின்டோ யாருன்னா வைஸ்ராய், மார்லே யாருன்னா செக்ரட்டரி டு தி இந்தியா. லண்டன்ல இருப்பார். மின்டோ வைஸ்ராய். வைஸ்ராய்னா யாரு?
குயினோட ரெப்ரசன்டேட்டிவ். வைஸ்ராய்னா யாருமா? குயினோட ரெப்ரசன்டேட்டிவ். மார்லே வந்து செக்ரட்டரி டு இந்தியா, லண்டன்ல இருப்பாங்க, இந்தியன் செக்ரட்டரி. இவனுங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு ரீஃபார்ம் கொண்டு வரானுங்க. அதனால இந்த வருஷம் என்னன்னு சொல்றாங்க? மின்டோ மார்லி ரீஃபார்ம் சொல்றோம். எந்த வருஷம் வந்தது மின்டோ மார்லி ரீஃபார்ம்? 1909. மின்டோ யாரு? வைஸ்ராய் ஆஃப் இந்தியா. மார்லே யாரு? செக்ரட்டரி ஆஃப் இந்தியா. சரிங்களா? இந்தியாவுக்கான செக்ரட்டரி. இந்தியாவுக்கான செக்ரட்டரி இங்க இருக்க மாட்டாங்க, லண்டன்ல இருப்பான். மொத்தம் 15 பேர், 14 பேர் பிளஸ் ஒரு சீஃப் செக்ரட்டரி இருப்பான். 15 பேர் இருந்தாங்க. பின்னாடி டீட்டெயிலா பார்க்கலாம். சரிங்களா? இப்போதைக்கு நிறைய ஏத்திட்டோம்னா டென்ஸ்ட் ஆயிடும். லைட்டா நீங்க இது பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து போனா நல்லா இருக்கும். சரியா? இது ஓகேவா? இப்போ சொல்ல போறோம் இவனுக்கு என்ன ரீஃபார்ம் கொண்டு வந்தானுங்கன்னு சொல்ல போறோம். 2 ரீஃபார்ம் கொண்டு வந்தானுங்கம்மா. இங்க பாருங்க, செப்பரேட் ரிசர்வேஷன் ஃபார் முஸ்லிம்ஸ். இப்போ சொல்ற ரிசர்வேஷன் எல்லாமே நான் சொல்ல போறது 1947க்கு உள்ள சொல்ற நான் ரிசர்வேஷன் எல்லாமே எலக்ட்ரோரல் ரிசர்வேஷன், நாட் எஜுகேஷனல் ஆர் எம்ப்ளாய்மெண்ட் ரிசர்வேஷன் கிடையாது. எதுக்காக? தேர்தலில் ரிசர்வேஷன், எலக்ட்ரோரல் ரிசர்வேஷன். செப்பரேட் ரிசர்வேஷன் ஃபார் முஸ்லிம்ஸ். முஸ்லிம்களுக்கு தனி இடஒதுக்கீடு, பிராக்கெட்ல தேர்தல், தேர்தல்ல தனி இடஒதுக்கீடு. இப்ப பாருங்க, இந்த ரிசர்வேஷன் வேர்டு நம்ம இதுவரை இந்தியாவில் கேட்டதே கிடையாது. அப்போ முதல்ல ரிசர்வேஷன் கொண்டு வந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்பதான். அப்போ ஃபாதர் ஆஃப் ரிசர்வேஷன் கேட்டா மின்டோன்னு சொல்லுவோம். ஃபாதர் ஆஃப் ரிசர்வேஷன் யாருமா? ஃபாதர் ஆஃப் டிவைட் அண்ட் ரூல் பாலிசி யாருமா? மார்ட்டின் லூதர் கிங் ஆஃப் இந்தியா யாருமா? தயானந்த சரஸ்வதி. தயானந்த சரஸ்வதி. சரியா? ஓகே. பாருங்க, ஒரு 2 இடத்துல வந்தான்னு சொன்னோம். ஒண்ணு வந்து ரிசர்வேஷன் கொடுத்தான். நம்ம பார்க்கணும், வங்க பிரிவினை பண்ணிட்டான், வங்க பிரிவினை போயிடுச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா முஸ்லீம் லீக் தனியா ஒரு கட்சி ஆரம்பிச்சிருச்சு. இப்போ போயிட்டு யாருக்கு ரிசர்வேஷன் கொடுத்துட்றான்? முஸ்லீம்களுக்கு ரிசர்வேஷன் கொடுத்துட்றான். இது யாருக்கு எதிர்ப்பானது? இந்துக்களுக்கும் காங்கிரஸுக்கும். ஏன்னா முஸ்லீம் லீக் ஆரம்பிக்கும் போதே எப்படி ஆரம்பிச்சாங்கன்னா, வி சப்போர்ட் பிரிட்டிஷ், பிரிட்டிஷை எதிர்க்கிறது இல்லை, எப்போதான் என்ன பண்ண போறோம்? சப்போர்ட் தான் பண்ண போறோம். அப்படின்னும் போது யார் இணக்கமா மாறுறா? பிரிட்டிஷ்க்கு இன்னும் க்ளோஸா யார் ஆகுறாங்க? முஸ்லீம்ஸ் ஆகுறாங்க. அப்போ அவங்களோட டிமாண்ட் வந்து மெஜாரிட்டியா நாங்க இருக்கிறோம், ஆனா எங்களுக்கு வந்து தனியா ரிசர்வேஷன், கொஞ்சம் நாங்க மைனாரிட்டி, ஆனா மெஜாரிட்டி இந்துஸ் தான் இருக்கிறாங்க. அப்ப எங்களுக்கு ரிசர்வேஷன் கொடுத்தாதான் ரெப்ரசன்டேட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்ற டிமாண்ட் இருந்தது. யார் கொடுத்தாச்சு? மின்டோ மார்லியும் யார் கொடுத்துட்டாங்க? முஸ்லிம்ஸ்க்கு. அப்போ காங்கிரஸுக்கும் இந்துஸ்க்கும் இன்னும் வெறுப்பை உருவாக்குறது யார் மேல? முஸ்லிம்ஸ் மேல. பிரிட்டிஷ் மேல கூட இல்ல, யாருக்கு மேல உருவாக்குறது? பிரிட்டிஷ் மேல. இன்னும் அடிச்சுப்பாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா இது ரொம்ப அடிக்கடி கேட்பாங்க, ஒன் இந்தியன். இங்க பாருங்க, வைஸ்ராய்ஸ் கவுன்சில்னு இருக்குமா? அப்படின்னா வைஸ்ராயின் அவை, வைஸ்ராய்ஸ் கவுன்சில். எலெக்ஷன்லாம் கிடையாது நமக்கு, எலெக்ஷன்லாம் இல்லை, இனிமேதான் வரப்போகுது. வந்தா ரிசர்வேஷன் உண்டு. இந்த வைஸ்ராய்ஸ் கவுன்சில்ல பொதுவா பிரிட்டிஷ்காரன் தான் இருப்பான். என்ன முடிவு எடுக்க போறோம், நம்ம என்ன பண்ண போறோம்ன்றதெல்லாம் யார் தான்? பிரிட்டிஷ்காரன் தான் இருப்பான். அதுல ஒரே ஒரு இந்தியனுக்கு நாங்க பர்மிட் பண்றோம். எதுல? வைஸ்ராய்ஸ் கவுன்சில் அப்படின்னு ஒரு ரீஃபார்ம். முஸ்லிம்களுக்கு தனியா ரிசர்வேஷன் தந்துடுறோம். ஒன் இந்தியன் வாஸ் அப்பாயிண்டட் இன் தி வைஸ்ராய்ஸ் கவுன்சில். ரெண்டாவது ரீஃபார்ம் எழுதிங்க, ஒன் இந்தியன் வாஸ் அப்பாயிண்டட் இன் தி ஒன் இந்தியன் வாஸ் அப்பாயிண்டட் இன் தி வைஸ்ராய்ஸ் கவுன்சில். இது ஒரு இந்திய வரலாற்றுல இது ஒரு முக்கியமானது. ஒரு இந்தியன் வந்து வைஸ்ராய் கவுன்சில்ல இருந்தாரு அப்படின்றது. அப்படி யாருன்னு கேட்பாங்க, ஹூ இஸ் த ஃபர்ஸ்ட் இந்தியன் அப்பாயிண்டட் இன் தி வைஸ்ராய்ஸ் கவுன்சில்னு கேட்பான். எந்த ரீஃபார்ம்ல வந்ததுன்னா மின்டோ மார்லி ரீஃபார்ம்ல. யார் அந்த ஆளு அப்படின்னு கேட்கும்போது எஸ்பி சின்ஹா, த ஃபர்ஸ்ட் இந்தியன் அப்பாயிண்டட் இன் தி வைஸ்ராய்ஸ் கவுன்சில், எஸ்பி சின்ஹா. மின்டோ மார்லி ரீஃபார்ம்னா சிம்பிளா சொல்லுங்கம்மா, எந்த வருஷம் வந்தது? 1909. யார் கொண்டு வந்தது? மின்டோவும் மார்லியும். மின்டோ என்னவா இருக்காரு? மார்லே யாரு? என்ன ரீஃபார்ம் கொண்டு வந்தாங்க? முஸ்லீம்களுக்கு இடஒதுக்கீடு. ரெண்டாவது, ஒரு
இந்தியர் வைஸ்ராயினாமையில் இடம்பெற்றார். யார் அவரு? சின்ஹா. எஸ்பி சின்ஹா. இந்திய இது அடிக்கடி கேட்பாங்க. Who is the first Indian appointed in the Viceroy's Council? யாரு? எஸ்பி சின்ஹா. எஸ்பி சின்ஹா. சரியா? ஓகே. ஸோ இது ஒரு பெரிய இந்தியாவில் ஒரு பெரிய மாற்றத்தை இருந்தது. சரிங்களா? அடுத்த 1910 சரிங்களா? இந்தியன் பிரஸ் ஆக்ட் வாஸ் இன்ட்ரடியூஸ்ட். இந்திய பத்திரிகை சட்டம். இதுதான் தணிக்கை. இன்னைக்கு இருக்கிற சென்சாரும் இது கீழே தான் இருக்கு. இந்தியன் பிரஸ் ஆக்ட். இதெல்லாம் இண்டிபெண்டன்ட் பாடிஸ் கிடையாது. அதனால சென்சார்ல எவனாலும் உள்ள போகணும். இப்ப பாருங்க, நேஷனல் அவார்டு டிக்ளேர் பண்ணியிருக்காங்க போல இருக்கு நேஷனல் பிலிம்க்குலாம். இந்தியா எவ்வளவு கேவலமா போயிட்டு இருக்குதுன்றது என்னமா இன்னைக்கு இருக்கிற நேஷனல் அவார்டு எக்ஸாம்பிள். இந்த மில்லருமா, கேப்டன் மில்லரு, அப்புறம் ராயன், என்னென்ன ஒரு ஆஸ்கர் அவார்டுலாம் பார்க்கும்போது என்ன சினிமா எந்த உச்சத்துக்கு போயிட்டு இருக்குது. இவனுக்கு இன்னும் இவ்வளவு கேவலமா படத்தை எடுத்துக்கிட்டு அதுக்கு நேஷனல் அவார்டு, அதோட ஜூரிஸ் எல்லாம் பார்க்கணும். சரிங்களா? ரொம்ப மட்டமான ஆளுங்கள்லாம் ஜூரிஸ் அது. சரிங்களா? இவங்களுக்கெல்லாம் இவங்களே அப்பாயின்ட் பண்ணிக்கலாம். அவங்களாம் சம்பளமா அப்பர் ஃப்ரீ ஸ்கேல் சொல்லுவாங்க. சைனரும் போட்ட காரு, பெரிய பங்களா, குறைஞ்சது 2.5 லட்சம் ரூபாய்க்கு மேல சம்பளம், டிரைவரு, மெய்டு எல்லாம் ஃப்ரீ, டெலிஃபோனு, இபி எல்லாம் ஃப்ரீ. அப்பர் ஃப்ரீ ஸ்கேல் சொல்லுவாங்க. நீங்க ஐஏஎஸ்க்கு அப்புறம் அது கிடைக்கும் உங்களுக்கு. அந்த ஸ்கேல் நீ ஒரு பொறுக்கிக்கெல்லாம் நேரம் எடுத்துட்டு போய் அந்த ஸ்கேல் சம்பளம் 5 வருஷத்துக்கு எப்படி இருக்கு பாருங்க. அது அப்பாயின்மெண்ட் யார் வேணாலும் போடலாம். யாரு கையை காட்டுறாங்களோ அவங்க எல்லாம் போயிடலாம். இப்போ லயோலா மணிலாம் எதுல உக்காந்துக்கிறாரு? ஆமா, அவருக்கு சம்பளம் என்னவோ 20,000 ரூபாய்மா, காரா. சரிங்களா? மற்ற சலுகைகள்லாம் உண்டு. அது 3 லட்சம் வரும். சரிங்களா? சொல்றேன், ஒரு தகுதின்னு ஒன்று ஒரு ஒரு இது இருக்கு. ஸோ அது மாதிரி எதுக்காக சொல்ல வந்தேன்னா, இந்தியன் பிரஸ் ஆக்ட் தான் முதல்ல நமக்கு பத்திரிகைகளுக்கு என்னதுமா, சென்சாருக்கு தமிழ்ல என்னம்மா, தணிக்கை சட்டத்தை கொண்டு வந்தது. சரிங்களா? இது ரொம்ப முக்கியம். வெர்னாகுலர் பிரஸ் ஆக்ட் வந்தது, லிட்டன் கொண்டு வந்தான். ஆனா ரிப்பன் என்ன பண்ணிட்டாரு? அபாலிஷ் பண்ணிட்டு போயிட்டாரு. அது வட்டார மொழிகள். இது என்னதுமா, இந்திய பத்திரிகை சட்டம். சரிங்களா? இந்திய பத்திரிகை சட்டம் இது ரொம்ப முக்கியமானது, மைல்கல். இது இட்ஸ் மைல் ஸ்டோன் ஆஃப் தி இந்தியன் ஹிஸ்டரி. சரிங்களா? அடுத்தது பாருங்க, 1911 என்ன போடணும்னா, இங்க பாருங்க 1911 போட்டு டெல்லி தர்பார் அப்படின்னு போடணும். டெல்லி தர்பார். தர்பார் 1911 என்ன நடக்குதுமா? டெல்லி தர்பார். ஸோ 1906, 1905, 1907, 1909, 1910, 1911 டெல்லி தர்பார். சரிங்களா? மொத்தம் 3 தர்பார் நடந்தது. அலகாபாத் தர்பார், டெல்லி தர்பார் 1, டெல்லி தர்பார் 2. சரியா? நான் வரும்போது சொல்றேன். 1857 புரட்சி முடிஞ்ச உடனே சும்மா ஞாபகம் வச்சுங்க, 1858 நவம்பர் மாசம் 1ஆம் தேதி டெல்லியில ஒரு பெரிய 2.5 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி, அந்த காலத்துல இந்தியா விடுதலை வாங்கும் போது ஒரு சவரனோட விலை 10 ரூபாய். ஒரு சவரனோட விலை எவ்வளவுமா? 10 rupees. 1947 ஆகஸ்ட் 15 கோல்டு ரேட் பாத்தீங்கன்னா 10 rupees. சரியா? அப்போ நான் 1857ல 2.5 லட்சம் 3 லட்சம் சொல்லும் போது அதோட மதிப்பு உங்களால கற்பனை கூட எட்ட முடியாது. இன்னைக்கு அது ஒரு விஷயம் இல்லை. சரியா? 10 ரூபாய்க்கு ஒரு சவரன் வாங்கிடலாம், 100 ரூபாய்க்கு 10 சவரன் வாங்கிடலாம். சரியா? இன்னைக்கு 10 சவரனோட விலை 10 லட்சம் ரூபாய். அப்போ எத்தனை மடங்கு மணியோட வேல்யூ ஏறி இருக்கு பாருங்க. சரியா? ஓகே, கற்பனைக்காக சொல்றேன். சரியா? என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, 1911ல அலகாபாத்ல வச்சு தர்பார் நடத்தினான். அவன் பேரு வந்து கேனிங்னு அர்த்தம். நான் இப்ப சொல்ல ஃபர்ஸ்ட் தர்பார் வேணா எழுதுங்க. ஃபர்ஸ்ட் தர்பார் பாக்ஸ்ல இல்ல எதுலயாவது கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாது. இந்த குரோனாலஜிக்கல் ஆர்டர் கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாது. ஃபர்ஸ்ட் தர்பார் எப்ப பாத்தீங்கன்னா, அலகாபாத் தர்பார் 1858 நவம்பர் 1 பை கேனிங், CANNING, கேனிங்.
Second Darbar 1877 Lytton. It's called Delhi Darbar 1. 1877 Lytton. ஏற்கனவே நம்ம பார்த்தோம், வெர்னாகுலர் பிரஸ் ஆக்ட கொண்டு வந்தான்னு பார்த்தோம் 78ல. கரெக்டா? அப்பதான் என்ன நடக்குது? டெல்லி தர்பார் நடக்குது. சரிங்களா? இது ரெண்டு தர்பாருமே குயின் விக்டோரியா தான் இந்தியாவோட பிரின்ஸ் அப்படின்னு சொன்னதுதான். இது நம்ம பின்னாடி பார்க்கலாம், ரொம்ப எழுத்துக்க வேண்டாம். குயின் விக்டோரியாக்காக பண்ணது. ஸோ உங்களோட பாருங்க, இங்கிலாண்டோட அட்மினிஸ்ட்ரேஷனை இது நீங்க புரிஞ்சுக்கிட்டா இன்னும் ஈஸியா இருக்கும். பாருங்க, November 1. சரியா? தேர்ட் தர்பார் தான் என்ன தர்பார்மா? பை ஹார்டிஞ்ச் 2. ஹார்டிஞ்ச் 2. இரண்டாம் ஹார்டிஞ்ச். ஹார்டிஞ்ச் மொத்தம் எத்தனை தர்பார்மா இந்தியாவில் நடந்திருக்கு? 3 தர்பார். ஃபர்ஸ்ட் தர்பார் 1858 November 1 அலகாபாத் தர்பார். செகண்ட் தர்பார் 1877 டெல்லி தர்பார் பை லிட்டன். தேர்ட் தர்பார் 1911 யாருமா? ஹார்டிஞ்ச். ஹார்டிஞ்ச். சரிங்களா? மொத்தம் ஏன்னா இதுக்கு தாண்டி தர்பார் கிடையாது. தர்பார் ரிலேட்டடா கேள்வி வந்து அந்த 3 தான். அடுத்து 4வது தர்பார் ரஜினிகாந்த். சரிங்களா? 4வது தர்பார்னா ரஜினிகாந்த். தர்பார்னா கான்ஃபரன்ஸ் அர்த்தம், வேற ஒண்ணும் இல்லை. தர்பார்னா என்னமா? கான்ஃபரன்ஸ் அர்த்தம். அதாவது ஒருத்தரை ஹானர் பண்றதுக்கான கான்ஃபரன்ஸ் தான் தர்பார். பாருங்க, இது யார ஹானர் பண்றதுக்கான இதுனா இது ரொம்ப முக்கியம். 1911 நமக்கு வருஷத்துல ரொம்ப முக்கியம். 2 விஷயம் இதுல நடந்தது. ஹார்டிஞ்ச் தான் பண்றாரு. 2 விஷயம் நடந்தது. ஒன்னு, cancellation of partition of Bengal or rejoining of Bengal. வங்காளம் மீண்டும் இணைக்கப்பட்டது. எப்ப பிரிஞ்சதுமா? 1905 October 16ல வங்காளம் பிரிஞ்சது. பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் நடந்தது. கர்சன் பண்ணா. சரிங்களா? ஃபாதர் ஆஃப் டிவைட் அண்ட் பாலிசினா கர்சன். ஃபாதர் ஆஃப் ரிசர்வேஷன்னா மின்டோ. மின்டோ. சரிங்களா? இவன் பண்ணா. இத வந்து எப்ப ஜாயின் ஆயிடுச்சு? வங்காளம் இணைஞ்சது எப்போ? 11ல. ரெண்டாவது பாருங்க, ரொம்ப முக்கியம். கேபிட்டல் ஆஃப் இந்தியா டிரான்ஸ்ஃபர்ட் ஃப்ரம் கொல்கத்தா டு டெல்லி. இந்தியாவின் தலைநகரம் கொல்கத்தாவிலிருந்து டெல்லிக்கு மாற்றப்பட்டது. Transfer of capital from Kolkata to Delhi. சரியா? 1911க்கு என்ன பேருமா? அது பேர் என்ன? டெல்லி தர்பார். யாரு டெல்லி தர்பார் நடத்தினவன்? ஹார்டிஞ்ச் 2. பாருங்க, இது யாருக்காக நடத்துதுன்னா கிங் ஜார்ஜ் 5, 5ஆம் ஜார்ஜ். இட் வெல்கம்டு பை திஸ் செஷன், வெல்கம்டு பை கிங் ஜார்ஜ் 5. 5ஆம் ஜார்ஜ் மன்னரை வரவேற்பதற்காக இம்மாநாடு இந்த தர்பார் நடத்தப்பட்டது. கிங் ஜார்ஜ் 5, 5ஆம் ஜார்ஜ் மன்னரை. மத்த ரெண்டும் யார வெல்கம் பண்ணுச்சு? விக்டோரியா, குயின் விக்டோரியா. கிங் ஜார்ஜ் 5 வெல்கம் பண்றதுக்காக இது பண்ணாங்க. இப்போ நம்ம வீட்டுக்கு யாராவது அந்த காலத்துல இப்போ இருக்கான்னு தெரியல, மாமா சித்தப்பா வந்தா நம்ம காத்துக்கிட்டு இருப்போம். ஏன்னா ஏதாவது ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வருவாங்க, காத்துக்கிட்டே இருப்போம். ஜஸ்ட் வந்தாதான் ஏதாவது கிடைக்கும், இல்லைன்னா கிடைக்காது. அப்படி ஒரு கலாச்சாரம். அப்போ வீட்டுக்கு போகும்போது வெறுங்கையோட போக கூடாதுன்றது ஒரு கலாச்சாரமா இருக்கு. இப்போ குழந்தை பிறந்தா கூட நேரம் வந்துடுறான். சரிங்களா? டெத்து கூட மாலை இல்லாம போயிட்டு ஜாலியா வரானுங்க. மாறிடுச்சுன்னு வச்சுங்களேன். ரொம்ப முக்கியம். ஒரு கெஸ்ட்டை ரிசீவ் பண்றதும் அந்த கெஸ்ட் வீட்டுக்கு போறதுன்றதும் பெரிய கலை. 7 அடி போயிட்டு நம்ம அவங்கள வெளியில அனுப்பணும். சரிங்களா? வாசல்ல இருந்து வந்து 7 feet போயிட்டு தான் அவங்கள வெளியில அனுப்பணும்.
வழி அனுப்புறது. அதே மாதிரி வெல்கம் பண்ணும்போது சிரிச்ச முகத்தோட வெல்கம் பண்ணணும். பாப்பம் குழையம் அனிச்சம் முகம் தெரிந்து நோக்க குழையம் இருந்து. நீங்க பாக்குற பார்வையில நொந்து வெளில போயிடுவான். சரியா? அனிச்சப்பூ மோப்பக்குழையும் அனிச்சம். அனிச்சம் மோந்து பார்த்தாலே வாடிடுமா. மோப்பக்குழையும் அனிச்சம் முகம் திரிந்து நோக்க குழையும் விருந்து. விருந்து இருக்க உன் முகத்தை மாத்தி என்ன அப்படின்னு திறந்தினாலே போயிடுச்சு. சாப்பிட்டுதான் வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன்னாலே, நீங்கெல்லாம் எங்க வீட்டுல சாப்பிடுவீங்களா இல்ல சாப்பிட்டு தானே வந்திருப்பீங்க அப்படி இப்படிலாம் கேக்குற பண்பு வந்துருச்சு. இப்போ சாப்பிட்றீங்களா அப்படின்றதே தப்பு. என்னதான் சொல்லணும், அப்படிதான் சொல்லணும். சரிங்களா? இதெல்லாம் வந்து மரபுல இருக்கு. சரிங்களா? இங்க என்ன ஆச்சுன்னா, அப்போ கிங் ஜார்ஜ் 5 ஒரு மன்னர். இங்க இங்கிலாண்ட புரிஞ்சுக்கணும். எப்படி இங்கிலாண்ட நீங்க புரிஞ்சுக்கணும்னா, இன்னைக்கு நான் சொல்றேன் 2026ல ஒரு மன்னர் குடும்பத்துல ஒரு குழந்தை பிறக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், இங்கிலாந்துல ஒவ்வொரு வீட்டிலையும் விசேஷம். ஒவ்வொரு வீட்லயும் ஏழையோ பணக்காரனோ, பணக்காரன் தான், ஏழை கிடையாது. நம்ம ஊர் பணமே அவ்வளவு கிடைக்காது. கொண்டாடுவான். யாருக்கு குழந்தை பிறந்ததுக்கு? குயின் வீட்டுல, கிங் வீட்டுல விசேஷத்துக்கு கொண்டாடுவான். சார் ஏன் சார் ஒருத்தங்க கூட அவனுக்கு எகென்ஸ்டா இருக்க மாட்டான், இருக்கவே மாட்டாங்க. எப்படின்னா, நாம எப்படி அப்பா அம்மாவுக்கு மரியாதை கொடுக்கணும் அப்படின்னு நினைப்போமோ, நம்ம வீட்டுல ஒரு விசேஷம் நடக்குதுன்னா, நம்ம சொந்தக்காரங்களுக்கு நமக்கு பிடிச்சவங்களுக்கு ஒரு நடக்கும்போது எப்படி நம்ம வீட்டுல ஹாப்பியா இருப்போமோ, அதே ஈக்குவலுக்கு 1% குறையாம இருப்பான். ஏன்னா அவங்களோட அப்பாவா அம்மாவா யாரதான் பாக்குறாங்க? கிங்கையும் குயினையும் தான் பாக்குறாங்க. அங்க ஹெட் ஆஃப் தி ஸ்டேட், இங்க ஹெட் ஆஃப் தி ஸ்டேட் பிரசிடென்ட், அரசின் தலைவன், குடியரசுத் தலைவர். அங்க ஹெட் ஆஃப் தி ஸ்டேட் கிங். அது மோனார்க் நேஷன். யார்? முடியாட்சி, மன்னர் தான் அங்க ஆட்சி பண்றாரு. இது வந்து ரிபப்ளிக் நேஷன். யாரு வேணாலும் ஹெட் ஆஃப் தி ஸ்டேட்டா மாறலாம். அப்துல் கலாம் போலாம், நாளைக்கு நான் போலாம், நீங்க போலாம், யார் வேணாலும் போலாம். ஆனா அங்க யாரு மட்டும்தான் போக முடியும்? அந்த குடும்பத்துல, மன்னர் குடும்பத்துல பிறந்தவங்க மட்டும்தான் போக முடியும். மோனார்க் நேஷன், வி ஆர் ரிபப்ளிக் நேஷன். அங்க மன்னர் கொண்டாடுவான். அப்போ 1911லயோ இல்ல 77லயோ இல்ல 58லயோ மன்னர் எப்படிதான் நினைக்கிறாங்கன்னா, இந்தியால இருக்கிற ஜனங்க யாரோட குழந்தைங்க தான். எப்படி நினைக்கணும்னு நினைக்கிறாங்கன்னா, எப்படி இங்கிலாந்து நம்மளை கொண்டாடுதோ அப்படிதான் யாரும் கொண்டாடணும்னு நினைக்கிறாங்க, இந்தியாவும் கொண்டாடணும். ஆனா நம்ம கொண்டாட மாட்டோம்னு வேற விஷயம். நம்ம அப்பா அம்மாவுக்கு மரியாதை கொடுக்க மாட்டோம். சரிங்களா? சரியா? கொடுக்குமா என்ன? கொடுக்க மாட்டோம். நம்ம அதிகமா திட்டுறது யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம பேரண்டா தான் இருப்பாங்க. இன்னும் கொஞ்சம் வளர்ந்த பிறகு பாத்தீங்கன்னா, நல்லா வளர்ந்துட்டோம்னா ரொம்ப கேவலமா திட்டும். சரிங்களா? அதே வார்த்தைய ரோட்ல போறவங்க சொன்னா வாங்கிட்டு வந்துருவோம். அதே வார்த்தையை வீட்டுல இருக்கவங்க சொல்லிட்டா வீடே ரெண்டாகும். சரியா? விடுங்க, அதை விட்டுருங்க. இப்போ இந்த சுச்சுவேஷன்ல பாருங்க, அவர் வந்தது நமக்கெல்லாம் ஒரு ஹாப்பி நியூஸா மாறணும் அப்படின்றதுக்காக. பழைய ரொம்ப நாள் டிமாண்ட் என்ன? பெங்கால ரீஜாயின் பண்ணும். இந்த ஸ்டேஜில் சொல்றேன், இனிமே வங்காளம் பிரிஞ்சு கிடைக்காது, ஒன்னா வைக்கிற ஒரு இது. அதே மாதிரி கேபிட்டல் எங்க இருக்குது? கொல்கட்டால இருக்குது. இன்னில இருந்து நான் எந்த ஊருக்கு மாத்துறேன்? டெல்லிக்கு மாத்துறேன். 2 அனௌன்ஸ்மெண்ட். யாருக்காக? கிங் ஜார்ஜ் 5 வந்தது, இந்த டெல்லி தர்பாருக்காக. 1911ல நடந்த 2 மாற்றம் இதுதான் நடந்தது. பெங்கால் ரீஜன் ஆயிடுச்சு. இந்தியாவோட கேபிட்டல் எப்போ டெல்லிக்கு மாறிச்சு? 1911. 1991 எழுதிக்கோங்க. 1991 69th அமெண்ட்மெண்ட். 61st இல்ல, 69th அமெண்ட்மெண்ட், சட்ட திருத்தம். அமெண்ட்மெண்ட்னா சட்ட திருத்தம். 69வது சட்ட திருத்தம். இதோட கம்பைன் பண்ணிக்கங்க. டெல்லியை பத்தி இவ்வளவுதான் மேக்சிமம். டெல்லி டிக்ளேர்ட் as தி நேஷனல் கேபிட்டல் டெரிட்டரி, தேசிய தலைநகர பகுதியாக மாற்றப்பட்டது. டெல்லி டர்ன்ஸ் நேஷனல் கேபிட்டல் டெரிட்டரி, தேசிய தலைநகர பகுதியாக அறிவிக்கப்பட்டது. நேஷனல் கேபிட்டல் டெரிட்டரி. இப்போ டெல்லியோட ஸ்டேட்டஸ் என்னமா? யூனியன் டெரிட்டரி கிடையாது. டெல்லி ஒன் ஆஃப் தி யூனியன் டெரிட்டரி. ஆனா யூனியன் டெரிட்டரின்னு சொல்லக்கூடாது. அது பேர் என்ன? நேஷனல் கேபிட்டல் டெரிட்டரி, தேசிய தலைநகர பகுதி. இது கேள்வி கேட்டுட்டே இருப்பான். எப்போ டெல்லி வந்து நேஷனல் கேபிட்டல் டெரிட்டரியா டிக்ளேர் பண்ணணும்னு கேட்பான். எப்போ சொல்லணும்? 1991 16 through 69th அமெண்ட்மெண்ட். எப்போ கொல்கத்தால இருந்து டெல்லி மாறிச்சு? 1911. எல்லாம் ஒண்ணுல முடியுது. அது 1911, இது 1991. சரிங்களா?
அப்போ டெல்லி ரிலேட்டடா டெல்லி தர்பார், டெல்லி எப்போ மாறு, இதெல்லாம் வந்து டெல்லியோட ஓல்டஸ்ட் நேம் இந்திரபிரஸ்தம்னு பேர். டெல்லியோட ஓல்ட் நேம் வந்து இந்திரபிரஸ்தம்னு அர்த்தம். இந்திரபிரஸ்தம் நீங்க எழுதுற ஸ்பெல் தான். இது சான்ஸ்கிரிட் வேர்டு. சான்ஸ்கிரிட்டுக்கு டெக்ஸ்ட் கிடையாது. இந்திரபிரஸ்தம்ன்றது என்னதுமா? ஓல்டஸ்ட் நேம். சரிங்களா? ஓகே ஓகே. ஸோ 1911 இது நடந்தது. அப்புறம் 1913 மிஸ் ஆயிடுச்சு. 1913 போட்டுங்க. 1913 போட்டு காதர் பார்ட்டி ஃபார்மேஷன். காதர் பார்ட்டி ஃபார்மேஷன் 1913 மறக்கவே கூடாது. காதர் பார்ட்டி ஃபார்மேஷன். காதர் கட்சி தோற்றுவிக்கப்பட்டது. தமிழ்ல காதர் இப்படி போடணுமா? கா போட்டு தர். சரியா? இப்ப பாருங்க, இந்த காதர்னா என்னன்னு தெரியல. காதர்னா ரிவோல்ட்னு அர்த்தம். கேட்டிருக்கான், இது ஒரு வழியில கேட்டிருக்கான். வாட் இஸ் மீனிங் பை காதர்? காதர்னா என்னமா? புரட்சின்னு அர்த்தம். மூணாவது கட்சி நான் சொல்றேன், காங்கிரஸ், முஸ்லீம் லீக், தேர்ட் பார்ட்டி காதர் பார்ட்டி பாக்குறேன். சரியா? தனியா கூட பார்ட்டி அப்படின்னு எழுதிடலாம். இந்தியன் பொலிட்டிக்கல் பார்ட்டி சிஸ்டம் ஆஃப் இந்தியா அப்படின்னு தனியா ஒரு ஆர்டிகல் எழுதலாம். காங்கிரஸ்ல இருந்து தூக்கி போட்டே வரலாம். சரியா? ஒரு இந்துல கூட நீங்க ஆர்டிகல் எழுதலாம். சரிங்களா? இது நம்ம ஃபுல்லா பார்க்க போறோம். இன்னைக்கு புதுசா ஆரம்பிச்சிருக்க தாவைக்கா வரலும் கட்சி பார்க்கலாம். எந்தெந்த கட்சி எப்போ ஃபவுண்ட் ஆச்சு, எப்போ வெளியில போச்சு, எப்போ உள்ள வந்தது, யார் ஆரம்பிச்சாங்க, அவங்களோட மேனிஃபெஸ்டோ என்ன, எப்போ மிஸ் ஆச்சு, எப்போ இதாச்சுன்னு கூட நம்ம பேசலாம். சரியா? இப்போதைக்கு 1913 காதர் பார்ட்டி. ஸோ இதெல்லாம் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள்ல வரும். எங்க ஆரம்பிச்சாங்கன்னா சான் பிரான்சிஸ்கோ, அமெரிக்கா. சான் பிரான்சிஸ்கோ, அமெரிக்கா. யார் ஆரம்பிச்சதுன்னு பாத்தீங்கன்னா லாலா ஹர்தயால். லாலா ஹர்தயால். லாலா ஹர்தயால். காங்கிரஸ் கட்சி ஆரம்பிச்சது ஏஓ ஹூம். முஸ்லீம் லீக் ஆரம்பிச்சது ஆகா கான், சலிமுல்லா கான். காதர் பார்ட்டி ஆரம்பிச்சது லாலா ஹர்தயால். காதர் பார்ட்டி எஸ்டாப்ளிஷ்ட் பை லாலா ஹர்தயால் அட் சான் பிரான்சிஸ்கோ. காங்கிரஸ் கட்சி ஆரம்பிச்ச இடம் பாம்பே. முஸ்லீம் லீக் ஆரம்பிச்ச இடம் டாக்கா. காதர் பார்ட்டி ஆரம்பிச்ச இடம் சான் பிரான்சிஸ்கோ, அமெரிக்கா. அமெரிக்கா. சரியா? So this is the first political party to support Indian freedom struggle outside of India. This is the first political party to support Indian freedom struggle outside of India. இந்தியாவுக்கு வெளியே இருந்து இந்திய விடுதலை போராட்டத்துக்கு ஆதரித்த முதல் கட்சி. This is the first political party to support Indian freedom struggle outside of India. சரியா? 1885 Congress, 1905 Partition of Bengal, 1905 August 7 Sudesi Movement, 1906 December 31st Muslim League formation, 1907 Surat Split, 1909 Minto Marley Reform, 1910 Indian Press Act, 1911 Delhi Darbar, rejoining of Bengal and capital transfer to Delhi, 1913 Gadar party formation, 1914 Homa Katumaru incident. Goma Katumaru incident. என்னமா? கோமகாட்டுமாரு இன்சிடென்ட். இது ஷிப்போட நேம். இந்த கோமகாட்டுமாருன்றது ஒரு ஷிப்போட நேம். இட்ஸ் நேம் ஆஃப் த ஷிப். இது வந்து இங்க இருக்கிற சீக்ஸ்
பேசஞ்சர்ஸ் ஒரு 376 பேரை கூட்டிட்டு கனடாக்கு போகுது. கனடா ரெஃப்யூசிஸ் ஷிப். இது ஒரு இன்சிடென்ட் மாறிச்சு. சீக்கியர்களுக்கு எதிராக ஒரு புரட்சி இங்க உருவாச்சு. நம்ம நேரா பாத்துக்கலாம். இப்போதைக்கு நீங்க எழுதிக்கலாம். ஓமகாட்டுமாரு இஸ் a ship traveled from India to Canada. And Canada refused to landing னு போடுங்க. Canada refused to landing. கனடா கப்பலை நிறுத்த அனுமதி மறுத்தது. பேசஞ்சர்ஸ் வந்து 76 பேசஞ்சர் அப்படின்னு போடுங்க. 376 பேர். சரியா? கோமகாட்டுமாரு இன்சிடென்ட் எப்பமா? இதெல்லாம் உங்களுக்கு முதல் முறையா கேட்கிற மாதிரி இருக்கலாம். அதனால்தான் நமக்கு பிடிக்காம போலாம். இது உங்களுக்கு டெய்லி பழக்கமாகிற விஷயமா மாத்திக்கணும். திரும்ப திரும்ப எழுதி பார்த்து படிச்சு சொல்லி பார்த்து இதெல்லாம் பழக்கமாகிற விஷயமா மாத்திக்கணும். கோமகாட்டுமாரு இன்சிடென்ட் எப்பமா? 1914. கோமகாட்டுமாரு இன்சிடென்ட் எப்பமா? 1914. காதர் பார்ட்டி எந்த வருஷமா? லாலா அர்தயால் யாருமா?